இந்த யுகத்தோட முடிவு வருகின்ற பொழுது, இந்த சுவிசேஷ யுகத்தோட முடிவுல அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள். அது முக்கியமான பாயிண்ட் பாருங்க. சகோதரர் அதைத்தான் ரொம்ப மேற்கோள் காட்டுகிறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் முதல்ல எதை யூஸ் பண்றானா? தந்திரத்தை யூஸ் பண்றான். சாத்தான் இதே தந்திரத்தை தான் எங்க யூஸ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல யூஸ் பண்ணான். இந்த லாஸ்ட் டேஸ்லயும் இந்த தீங்கு நாள்லயும் இந்த சாத்தான் என்ன செய்ய போகிறான்னு பாத்தீங்கன்னா, மிக பெரிய ஒரு தந்திரத்தை இந்த பூமியில அவன் உபயோகிக்க போகிறான். அந்த தந்திரங்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வல்லமையும் இந்த பூமியின் மேல அவன் உபயோகிக்க போகிறான். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். அப்ப பிரதர், சாத்தானுடைய தந்திரம் உலக ஜனங்கள் எல்லாத்தையும் மேலேமா? சாத்தானுடைய வல்லமை உலக ஜனங்கள் எல்லாத்தையும் மேலேமான்னு கேட்டா எஸ், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டியது என்ன, அவனுடைய தந்திரமும் அவனுடைய வல்லமையும் யாருக்கு அதிகமாக அவன் செயல்படுத்துவான் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள். இப்ப புரிஞ்சுலாம், உலக ஜனங்கள் மேலே இருக்கும். ஆனா அவனுடைய தந்திரங்களும் அவனுடைய வல்லமையும் யார் மேல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள். அதிலும் பர்டிகுலரா தேவனுடைய நல்மனசாட்சியம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், புதிய சிருஷ்டி மேல அவனுடைய வல்லமை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இப்போ இந்த தந்திரத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சாத்தானுடைய தந்திரத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, மாம்ச பிரகாரமாக மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அட்டாக் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி. அப்போ மாம்ச பிரகாரமா அட்டாக் பண்ண, மாம்ச பிரகாரமா நம்ம ஃபைட் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிட். அவர் சொல்றார், அந்த கம்ப்ளீட்லி ஸ்பிரிட். ஒரு புதிய சிருஷ்டி ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல தான் என்ன பண்ண முடியும்னா போராட முடியும். அப்படி என்றால் நம்ம இப்ப சர்வாயுதத்தை தருத்தி கொள்ள போறோம். அது எப்படின்னா மாம்ச பிரகாரமா கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவலா. அப்படி என்றால் ஸ்பிரிச்சுவலா என்னென்ன ட்ரெஸ் ஒரு போர் வீரன்னா இப்ப யாரு? நம்ம தான். ஒரு போர் வீரனா இருக்க நாம் என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதை ஒரு குழுவா சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா இப்ப ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இப்ப இந்த குழுவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 இளைய சகோதரர்கள், ரொம்ப இளைய சகோதரர்கள், ஒரு 6 இளைய சகோதரர்கள் இந்த குழுவில் இருந்து என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச அந்த டாப்பிக்கை முழுவதுமாக இங்கே ஆராய்ச்சி செய்து ஒரு சப்ஜெக்டாக நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் செய்ய போகிறார்கள். நமக்கு தெரியும் அந்த ஹோல் ஆர்மர் ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அதுக்கப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷம், ஆயுதம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், அதுக்கப்புறம் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆவி என்னும் பட்டயம். ஸோ இந்த தலைப்பின் கீழே ஒரு 6 இளைய சகோதரர்கள் இப்போ முழுவதுமாக ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறார்கள். கொடுத்த நிமிடத்தில் சகோதரர்கள் பேசுவாங்க. இப்போ 6 சகோதரர்கள் யாருன்னு பார்க்கின்ற பொழுது, அன்பு சகோதரர் மித்தேஷ் அவர்கள், அன்பு சகோதரர் ஆஷிர் அவர்கள், அன்பு சகோதரர் வில்ஃப்ரெட் அவர்கள், அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள், அன்பு சகோதரர் சித்தார்த் அவர்கள், அன்பு சகோதரர் பென்சன் அவர்கள். ஸோ யார் யார் என்னென்ன பேச போறீர்கள் என்பதை சகோதரர்கள் வரும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. இப்போ அந்த ட்ரெஸ் யார் போட போறா? இப்போதான் எல்லாரும் சேர்றாங்க. அந்த ட்ரெஸ் யார் போட போறா? உலகத்தில் இருக்க ஜனங்களா? யார் போட? நம்ம தான் போட போறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறதே சகோதரர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு ஆராய்ச்சி மூலியமாக அவங்க தெளிவாக எடுத்துரைப்பார்கள். முதலாவதாக நீதி என்னும் மார்க்கவசம் நம்முடைய அன்பு சகோதரர் மித்தேஷ் அவர்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா சத்தியம் என்னும் கட்சியை மன்னிச்சுங்க. முதலாவதாக சத்தியம் என்னும் கட்சியை நம்முடைய அன்பு சகோதரர் மித்தேஷ் அவர்கள் நம்முடைய உரையாடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்த போர் வீரர்களாக தீங்கு அனுபவிக்க சத்தியத்தின் மூலமே அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளிலும் நம்ம பார்த்தது போல நம்முடைய சிம்போசத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது
அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இந்த கடைசி காலத்தில் அநேக சோதனைகள், பாடுகள், தீமைகள் இதெல்லாமே வந்து நம்ம சாத்தான் மூலியமாகவும் நம்முடைய மாம்சத்தின் மூலியமாகவும் அவனுடைய பொல்லாந்தமான ஆவியின் மூலியமாகவும் நமக்கு வந்து வருங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போர் வீரர்களா. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து 2 தீமோத்தேயு 2:3 தீமோத்தேயு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே போல் நம்ம பைபிளில் பல இடங்களில் வந்து நம்ம போர் வீரர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்மாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறது போல் நம்ம வந்து போர் வீரர்களாக போகிறோம் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஆர்மர்ஸையும் நம்ம தரித்து கொண்டு நம்ம லிட்ரலாக போய் நம்ம போரிடுறோம்னா நம்ம கிடையாது. நம்ம போர் நம்ம எங்கே இடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய ஆவிக்குரிய போர் தான் நம்ம இடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு போர் வீரனுக்கு வந்து ஒரு போர் வீரனாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மெயினான ஒரு பேசிக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவனுடைய சிந்தையில் அவனுடைய சிந்தையில் தான் வந்து ஒரு போராட்டம் நடக்கிறதுங்கிற ஒரு ரீசன்னால அவனுடைய தலை வந்து கிறிஸ்துவா இருக்கிறாருங்கிற ஒரு மெயினான விஷயத்தை வந்து அவன் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் வீரனாக இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ போர் வீரனாக இருக்கார் அப்படின்னா அவர் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தம்போது, ஃபஸ்ட்டு வந்து அவர் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கணும். தீங்கு அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறது மட்டும் பத்தாது, அந்த தீங்கு அனுபவிக்கிறதுக்கு அவருடைய சிந்தையை அவர் ரெடி பண்ணும். அவர் சிந்தை வந்து ஸ்ட்ராங்காக சத்தியத்தின் மூலிமா ரொம்ப பலப்பட்டவராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவருடைய லீடர், அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லீடர் யார் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாலே அவருடைய எதிராளியானவன் யார், அவர் எதிராக வந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி எந்த வகையில் வருது அப்படிங்கிறத அவர் தெளிவாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டத்தில் ஓடக்கூடிய அந்த போர் வீரன் சண்டை செய்யும் பொழுது அவர் மட்டும் சண்டை செய்யலை, அவர் கூட வந்து நிறைய சகோதரர்கள் இவர் மாதிரியே போர் வீரர்களை சண்டை செய்கிறாங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மற்ற சகோதரிகள் எல்லாருமே வந்து தடுக்கி விழும்போது அவங்க கஷ்டப்படும் போது அவங்களையும் வந்து உற்சாகம் பண்ணி அந்த ஒரு போர் வீரனா கரெக்டான ஒரு விஷயத்த அவங்களுக்கும் செஞ்சு அவங்கள என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சத்தியம் என்னும் கச்சையை பற்றி நம்ம பேசும்போது ப்ராக்டிக்கலாக ஒரு போர் வீரனுக்கு கச்சை எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு போர் வீரன் தன்னுடைய கச்சை மட்டும் இல்லாமல் வெறும் ஆர்மரம் மட்டும் அவர் அணிஞ்சு கொண்டு போகும்போது அவருக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்போ சண்டைக்கு போகிற ஒருத்தர் வந்து கச்சை இல்லாமல் போகும்போது அவருடைய கார்மெண்ட்ஸ், அவருடைய உடைகள், அவருடைய ஆர்மர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், சரியான ஒரு பிடிமானம் இல்லாமல் ரொம்ப ஆடிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு உறுதித்தன்மையோட உறுதியாக அவர் கட்டிக்கிறதுக்காக தான் வந்து கச்சை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒரு பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நீதி என்னும் மார்க்கவசம், ரச்சன்யம் என்னும் தலைச்சிரா பற்றி எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லாமல் எடுத்தோன்னா வந்து அவர் சத்தியம் என்னும் கச்சையை பற்றி சொல்லணும். ஸோ கச்சைக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்றானே. ஸோ சாத்தான் வந்து நம்ம பார்த்த மாதிரி டைரெக்டாக நம்மக்கிட்ட வரமாட்டான், எப்பயுமே வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு அப்ரோச் தான் நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ நம்மளுடைய சிந்தையில தான் வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தேவன் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு நிழலை கொடுக்குறாரு. நம்ம பஸ்கா சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்கள் அறைகளை கட்டி கொண்டு ஒரு ஆயத்தமாக வந்து அந்த பஸ்கா வந்து நீங்கள் அனுசரிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அந்த கச்சை எதை குறிக்குதுன்னா ஒரு உறுதித்தன்மை. ஸோ எதில் இஸ்ரேல் ஜனங்கள் உறுதியாக இருந்தாங்கன்னா, நம்மளை அழைத்த தேவன் வந்து நம்மளை கானானுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாரு. நம்மளை வந்து இப்போ இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்க சொல்லியிருக்காரு. நம்மளுடைய தலைச்சன் பிள்ளை வந்து காப்பாற்றப்படணும்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அந்த சத்தியத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க, ஒரு உறுதியாக அவங்க நிலைத்திருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளை அழைத்தவர் தேவன், நம்ம போய் சேரக்கூடிய இடம் வந்து பரம கானான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக நம்ம ஒரு பிளானை லே பண்ணிட்டு அந்த ஒரு பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் வந்து சத்தியம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக உறுதித்தன்மையோடு நம்ம வாழணும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம உறுதித்தன்மை தான் குறிக்குது கச்சை அப்படின்னு பார்த்தோம். ஸோ கச்சை உறுதித்தன்மை மட்டும் குறிக்கிறதுல அது பல விஷயங்களை குறிக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சத்தியம் வந்து கச்சை வந்து எதை குறிக்குதுன்னா சேவைக்கான அர்ப்பணம். ஸோ இப்போ சேவைக்கான அர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வராருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பாதங்களை கழுவுறாரு. ஸோ இந்த பாதங்கள் கழுவக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது அவருடைய அறையில் வந்து ஒரு
கச்சையை கட்டி கொண்டு அவங்களுடைய சீசர்களுடைய பாதத்தை கழுவும் போது இந்த ஒரு இடத்துல வந்து என்ன நம்ம பார்க்குறோம்னா, அவர் சத்தியத்தின்படியாக அவர் கற்றுக்கொண்ட விஷயத்தை அனைத்தையும் ஒரு சேவை செய்யறதுக்காக அர்ப்பணம் செய்கிறாரு. அந்த அர்ப்பணத்தை செஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல என்ன வெளிப்படுத்துறாருன்னா, தாழ்மைங்கிற கேரக்டரை வெளிப்படுத்துறாரு. ஸோ நம்ம தாழ்மை வந்து கச்சைக்கு வந்து சம்மந்தப்படுத்தி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பைபிளில். ஆனால் எப்படி தான் வந்து நம்ம அது சம்மந்தப்படுத்த முடியும்னா, ஒரு சேவை செய்யறதுக்கு சத்தியம் நமக்கு சொல்லித்தருது. அந்த சேவைக்கு நம்ம கரெக்டாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணத்தின் மூலியமாக தான் வந்து நம்ம ஒரு அந்த தாழ்மைங்கிற ஒரு கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணி மற்றவங்களுக்கு அதை காட்ட முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தெளிவாக வந்து ஆதரவாளராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ இதே விஷயத்தை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணலான்னா, இந்த ஒரு காரியத்தை நம்ம பேதுருக்கிட்ட போய் கேட்கும் போது பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 1:13 நீங்களும் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தெளிந்த புத்தியவர்களாக மனதின் அறையை நம்ம கட்டி கொள்றதுனா என்ன அப்படின்னு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய 7ஆம் சபையின் தூதன் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோம். இந்த ஓட்டம் வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு பாதையாக இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த டீவியேஷன்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடக்கூடியங்களா இருக்கிறப்போ, நம்ம போய் கொண்டு இருக்கக்கூடிய பாதை வந்து குறுக்கலாகவும் நெரிசலாகவும் நம்ம இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ, நம்ம இப்படி லெஃப்ட் போய் கொஞ்சம் அப்படி நம்ம சுற்றி போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளே தோணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆனாலும் சாத்தான் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அப்படியே நம்ம யூட்டர்ன் போட வச்சுருவான். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட சிந்தைகளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு பாதையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றி வர சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் என்ன அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுதான் நமக்கு சத்தியம் கொடுக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவு தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த மனதின் அறையை நம்ம எப்படி கட்டி கொள்வது, எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு நோக்கம் வச்சுருக்கோம். என்ன நோக்கம்னா, பரம காணான்னு போய் சேரணும், கரெக்டாக இந்த ஓட்டத்தில் ஓடணும். அந்த நோக்கத்தில் ஃபஸ்ட் நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி வந்து முழுமையாக செய்யணும். அந்த முழுமையான ஒரு முயற்சி நம்ம எப்போ செய்கிறோமோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, ரெட்டிப்பான ஒரு ஈடுபாடை வந்து அந்த இடத்துல காட்டணும்னு சொல்கிறாரு. ஸோ ரெட்டிப்பான ஈடுபாடுனா நமக்கு டவுட் வரும். ஸோ நம்ம உலகத்தில் வந்து நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது, உலகத்துலேயும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும், நம்ம மாம்ச தேவைகளையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் நம்ம தள்ளிட்டு நம்மளுடைய அதுக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸையும் வந்து நம்ம இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம செலுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம ரெட்டிப்பான ஒரு விஷயத்த சத்தியத்தின் மூலியமாக காட்ட முடியும். நம்ம ஓட்டம் வந்து இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம அடைய முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஸோ அதனால் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு, காற்றை அடிக்கிறவர்களாக நீங்கள் இல்லாமல் கரெக்டாக ஓட்டத்தில் ஓடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, ஒரு உணர்ச்சி வாசப்படக்கூடிய ஒரு நிலைமை. நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஒரு பொறுமையோட இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பொறுமையை காட்டினாரோ தாழ்மையை காட்டினாரோ அந்த மாதிரி நம்ம பொறுமையை கை கொண்டவர்களாக கரெக்டாக வந்து அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். திங்கட்கிழமை காலை தீர்மானத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, 2 எஜமான்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அசுத்த ஆவிகள் தொடர்புடைய எல்லா துர்க்கிரைகளையும் எதிர்த்து விழித்திருந்து இவைகளை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிட்டு இருக்கோம். ஸோ உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கான், சத்தியத்திற்கு நமக்காக ஒரு அதிபதி இருக்காரு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோங்கிறது சத்தியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டு கரெக்டாக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து எல்லா நியாயமான வழிகளும் அந்த ஒரு காரியங்களை சாத்தான் மூலியமாக வரக்கூடிய ஒவ்வொரு தீங்குகள் இருந்தும் பொல்லாப்புகள் இருந்தும் நம்ம காத்துக்கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கடைசியாக வந்து இதெல்லாமே பண்ணுறோம், ஓகே. ஆனால் ஒரு போர் வீரன் ஒரு போரில் போரிட்டு இருக்கும் போது அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் தளர்வுகள் ஏற்படலாம். அவனுடைய கார்மெண்ட்ஸ், அவன் அணிஞ்சிருக்கக்கூடிய எல்லா காரியமே வந்து லூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து அவன் என்ன பண்ணி பார்க்கணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஸோ எப்பப்பெல்லாம் அவன் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்குறானோ அந்த டைமில் அவன் என்ன உணர்வானா, நம்ம போய் கொண்டு இருக்க சத்தியம் கரெக்டாக இருக்கா, நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த அந்த சத்தியம் வந்து கரெக்டான ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோமா, இல்லை யாராவது சொல்லக்கூடிய தப்பாறையான உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இடதும் வரதும் சாஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோமாங்கிறத அந்த ஒரு பாயிண்ட்ல அவனால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்குறோம், மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறாகன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம முழு மனதோடு சத்தியத்தை கை கொண்டு பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையும் உத்தமமான போர் வீரனாய் இந்த உலகத்திலே நம்ம மரிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
தேங்க்யூ பிரதர். ஸோ அன்பான சகோதர சோழர்களே, எளிமையா சத்தியம் என்னும் கச்சை அப்படிங்கிறது இப்போ எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீங்கு நாளில் வந்து சத்தியம் என்னும் கச்சை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரூத்தை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ளீட்டாக சரண்டர் அண்டு சர்வீஸ். இதுதான் அங்கே சகோதரர் கொடுக்குறார். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சரண்டர் செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத்துக்காக நம்ம வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னதான் வந்து எங்கிட்ட கேடகம் இருக்குது, எங்கிட்ட பாதரட்சை இருக்குது, ஸ்வாட் இருக்குது, என்ன சொன்னாலுமே இந்த கச்சை, இந்த சத்தியம் எங்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எதுவுமே என்னால் என்ன பண்ண முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. அப்படி என்றால் இந்த தீங்கு நாளில், இந்த ஈவில் டேஸில் சத்தியத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். சத்தியத்திற்காக நம்ம சரண்டர் பண்ண வேண்டும். இந்த சத்தியத்திற்காக நம்ம வந்து ஊழியம் செய்ய வேண்டும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கச்சையை போட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த ஈவில் டேஸில் நம்ம வந்து போராடலாம். கச்சை மட்டும் போதுமா? அடுத்தது என்ன நம்ம தரித்து கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா, நீதி என்னும் மார்க்கவசம். நம்முடைய அன்பு சகோதரர் ஆஷிர் அவர்கள் நம்முடைய வந்து உரையாடுவார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு சகோதரர் வந்து சத்தியம் என்னும் கச்சை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து பேசிட்டாருன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம ஆர்மர் ஆஃப் காட்ல எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, சகோதரர் அறிவிச்ச மாதிரி நீதி என்னும் மார்க்கவசம், இங்கிலீஷில் வந்து பிரெஸ்ட் பிளேட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெஸ்ட் பிளேட் எதை வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரனோட உடம்புல ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ஷன் வந்து அது வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக அதோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது நம்ம உடலை ஏற்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா வந்து இதோட முக்கியமான வேலையாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பாதுகாக்கணும்னா, நம்மளோட இருதயத்தை வந்து பாதுகாக்கணும். ஸோ ஒரு போர் வீரனுக்கு வந்து இருதயத்தில் வந்து அவர் அடி வாங்கிட்டார்னா, அவருக்கு வந்து இருதயத்தில் சண்டை போட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அவரால் திருப்பி வந்து சண்டை போட முடியாது. அவர் வந்து உயிரையே இழக்கிற கூட அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கவஸ்தை வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மார்க்கவஸ்தோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரெஸ்ட்பிளேட்டோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 9 inches வந்து இருக்கும். இது எதுக்கு இருக்குன்னா, ஒரு தூரத்துல வந்து ஒரு ஈட்டி வந்து நமக்கு மேலே எறினாங்கன்னா கூட அந்த ஈட்டி வந்து நம்ம இருதயத்தை வந்து கிழிக்காமல் அது தடுத்து நிறுத்தக்கூடிய போதுமான அளவுக்கான ஒரு திக்னஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த பிரெஸ்ட்பிளேட்டோட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இது நம்ம பிரெஸ்ட்பிளேட்னா இருதயத்தை பாதுகாக்கிறோன்னா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பிரெஸ்ட்பிளேட் வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இல்லை, பேக் சைட்லேயும் இருக்குது. ஏன்னா எதிரி வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து மட்டும் இருதயத்தை அட்டாக் பண்ண முடியாது, பேக் சைட்லேருந்து வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிரெஸ்ட்பிளேட் வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ரெண்டையுமே வந்து கவர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு போர் வீரனுக்கு வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து அவரால் சண்டையே போட முடியல, அதாவது அவரோட கால் கையெல்லாமே இன்ஜுரி ஆகிடுச்சு, அவரால் திருப்பி எந்திரிச்சு கூட நிற்க முடியாது, தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா கூட இந்த பிரெஸ்ட்பிளேட் வந்து அவருடைய உயிரை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து லிட்டரலான மீனிங். லிட்டரலாக வந்து ஒரு போர் வீரன் வந்து இந்த உலகத்தில் சண்டை போடக்கூடிய ஒரு மீனிங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நமக்கு வந்து இந்த போர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவன் போர் வீரர்களாக வந்து இந்த பூமியில் வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 6:12 சொன்ன மாதிரி, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம நீதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, நீதியை வச்சு நம்ம பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஸோ ஏன் வந்து நம்ம இருதயத்தை வந்து பாதுகாக்கணும், அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னா, மத்தேயு 5:8 சொன்ன மாதிரி, நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டும்தான் தேவனை வந்து தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த இருதயத்தை பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இருதயம் சொல்கிறோமே, அந்த இருதயம் அப்படிங்கிறது ஒரு லிட்டரலான மீனிங்காக இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இருதயம் அப்படின்னா அது நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகள், அது வந்து குறிக்கிறதா இருக்குது. ஸோ நம்மளோட சிந்தனைகளை வந்து நம்ம எதை வச்சு பாதுகாக்கணும்னா, தேவன் நமக்கு கொடுத்த அந்த நீதியை வச்சு நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஸோ நீதி அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, மிக சரியாக செயல்படும் குணம், மிக சரியாக செயல்படும் குணம் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னா தேவனுடைய வசங்கள் நமக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் தேவனுடைய நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஸோ அந்த நீதியை வந்து நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நீதியை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம், நம்ம பிதாவாகிய தேவன். ஸோ தேவன் வந்து ஒரு நீதி வந்து அந்த இடத்துல நிலைநாட்டுறார் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு அவர் வந்து 100% அவர் கட்டுப்பட்டிருப்பாரு. அவர் வந்து அந்த நீதி வந்து அவர் தவற மாட்டாரா இருப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா, அந்த ரூல்ஸ்க்கு வந்து அந்த ரூல்ஸை வந்து நம்ம எதிர்த்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த 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 நீதிக்கு வந்து நம்ம வந்து சஜஷன் கொடுக்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. அந்த நீதியை வந்து நம்ம புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஞானமே பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சேம் நீதி தான் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மனுக்குலத்தை வந்து மீட்கலருக்காக தன்னை வந்து வாலண்டியராக வந்து ஒரு பலியை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஆதாம் தப்பு செஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆதாமை உருவாக்குறதுக்கு அவருக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவர் அந்த இடத்துல 2ஆம் ஆதாம் கிரியேட் பண்ணாமல் தடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீதி தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் தடுத்துச்சு. அதுக்காக இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் 6000 வருஷம் வந்து மரணத்துக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குமாரனே வந்து அவர் பலியாக கொடுக்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் தேவன் வந்து அவரோட நீதியில் வந்து நிலைச்சு நின்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பிதாவும் அவருடைய குமாரன் நமக்கு என்ன இருப்பாங்கன்னா, ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த நீதியை வந்து நம்ம எப்படி இந்த பிரெஸ்ட் பிளேட்டை வந்து நம்ம எப்படி தேவன்கிட்ட இருந்து வாங்கி போட்டுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து விசுவாசம் வைக்கிறோம். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட ரேன்சமில் விசுவாசம் வச்சு நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம பாவிகள் நம்ம உளறதுனால நம்ம என்ன பண்ணுறாருன்னா, தேவன் வந்து நம்மளை விசுவாசத்தினால வந்து நீதிமானாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம நீதியாக நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சண்டைக்கு தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. சண்டை நம்மளா தேடி வரும். 2 தீமோத்தேயு 3:12 வசனத்தில் சொன்ன மாதிரி, தேவபக்தியை நடக்க மனதாக இருப்பவர்கள் துன்பப்படுவார்கள், தேவபக்தியை நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் சொல்ல மனதாக இருப்பவர்களே துன்பப்படுவார்கள் சொல்லியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம நினைச்சாலே நமக்கு வந்து சாத்தான் வந்து ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபிலேஷன் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விசுவாசத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிரெஸ்ட் பிளேட் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் இருக்காது, பேக் சைடு இருக்கும். ஸோ அது 2 எதை குறிக்குதுன்னா, 1 விசுவாசம் அன்பு. இந்த விசுவாசம் அன்பு இருந்தால் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதி அப்படின்னு சொல்லி வருதுன்னு பார்க்குறோம். ஸோ விசுவாசத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம விசுவாசத்தினால தான் வந்து நீதிமானாக்கவே படுறோம். நெக்ஸ்ட் அன்பு வந்து எப்படின்னா, நம்ம தேவன் ஒரு நீதிக்கு வந்து நம்ம கீழ்பட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம தேவன் மேலே அன்பு வைக்காம பண்ண முடியாது. என்ன அன்புனா, நம்ம பாவிகளாக இருக்க நம்மளை மீட்கறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தம்முடைய குமாரனே வந்து பலியாக கொடுத்து நம்மளை மீட்கறதுக்காக இந்த பூமிக்கு அமைச்சிருக்காரு. அது இல்லாமல் தினம் நம்ம பாவம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிருபாசன தண்டையில் போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவரை மன்னிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண தேவனை நம்ம பார்க்கும்போது நம்ம உலகத்தில் வந்து நம்ம அவர் மேலே ஒரு அளவு கடந்த அன்பும் அவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. யார் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து தாக்க முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சாத்தான் தான் வந்து நம்ம சிந்தனைகளை வந்து தாக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து சிந்தனை வந்து தாக்கப்பட்டா அப்படின்னா அவர் வந்து செயல்பாடுகள் எல்லாமே மாறிடும். தேவன் வந்து நீங்கள் இப்படி தான் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாரு. பட் அதுலேருந்து நம்ம பாதை டைவர்ட் ஆகி வேற ஒரு மோட்டிவாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, நம்மளோட கிரியைகளை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ சாத்தான் வந்து எப்படி நம்மளோட இருதயத்தை வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நீதிக்கு பதிலாக நம்முடைய நீதியை செயல்படுத்துவது. அதாவது நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று அந்த இடத்துல நம்மளோட நீதியை செயல்படுத்தலாம், இன்னொன்று தேவனுடைய நீதியை செயல்படுத்தலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாராக இருப்போம் அப்படின்னு யாரை நம்ம பிப்ளிக்கலாக எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா வந்து எடுக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். சவுல் ராஜா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அமலேக்கியர்கள் மொத்தமாக வந்து அழிக்க சொல்லியிருப்பாரு. இன்க்ளூடிங் ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வந்து அழிக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் இது வந்து தேவனோட நீதி. ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணிடுவார்னா, தன்னுடைய சுயநீதியை வந்து அந்த இடத்துல நிலைநாட்டி என்ன பண்ணிடுவார்னா, நான் வந்து தேவனுக்கு வந்து நான் பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லி தன்னுடைய நீதி வந்து அங்கே நிலைநாட்டி தேவனோட நீதி வந்து அப்படியே பெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள். இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சாத்தான் எப்படி நமக்கு கொண்டு வர அப்படின்னா, இப்போ நான் இடத்துலேருந்து இங்கே ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இங்கே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கீழே வந்து கிரெடிட் கிடைக்கும். கிரெடிட் தராங்கன்னா என் மைண்ட் என்ன சொல்லுன்னா, இது என்னோட பிரயாசம், இது நான் படித்தது, இது நான் ஹெரால்ட்லேருந்து எடுத்தது, ப்ரீ பிரின்ஸ் எடுத்தது, வால்யூம்லேருந்து நான் ராத்திரி பகலாக படித்து இது என்னோட தாளந்து நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என் சுயநீதி வந்து ஃபஸ்ட்டு சொல்லும். ஆனால் நம்ம தெளிந்த புத்தியோட ஆவினால கொஞ்சம் நம்ம மனக்கண்களை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா, இது தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, இது தேவன் கொடுத்த அழைப்பு, தேவன் தான் என்ன படிக்க வச்சாரு, தேவன் தான் என்ன பேச வச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். இதுதான் வந்து தேவனோட நீதியாக இருக்குது.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன ஒரு வேலை செஞ்சாலும் என்ன ஒரு ஊழியம் செஞ்சாலும் அதில் நம்மளோட முதல் மோட்டிவ் என்னவா இருக்கணும்னா நம்மளோட தேவனை வந்து மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவாக தான் இருக்கும். அதான் நம்ம அன்பு சகோதரர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி பாடத்தில் எடுத்திருப்பாங்க, ஹையஸ்ட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே மட்டும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதில்ல. நம்ம ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்து சபையாக மாறினா கூட இன்னும் யுகாயுகத்துக்கும் நம்மளோட தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மகிமைப்படுத்துறது நம்மளோட வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. ரெண்டாவது எக்ஸாம்பிள், ரெண்டாவது அட்டாக் சாத்தான் கிட்ட இருந்து எப்படி வரும்னா, இது வந்து சாத்தானோட ட்ரேட்மார்க்குன்னு அட்டாக். என்ன அட்டாக்னு நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆரம்பிச்சது வஞ்சனை. தேவனோட நீதி வந்து நம்ம செயல்படுத்துகிற மாதிரியே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல நம்ம நினச்சிட்டு இருப்போம் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு, நம்ம தேவனோட நீதி வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா, நம்மளோட சுயநீதி வந்து செஞ்சுட்டு இருப்போம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தேவனோட நீதியை நம்ம செய்கிறோம். ஆனால் சாத்தான் வஞ்சனை இப்போ என்ன பண்ணிடுவார்னா, நம்மளோட சுயநீதி வந்து செயல்படுத்துறவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பிப்ளிக்கல் யார் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யோபுடைய 3 நண்பர்கள், எலிபாஸ், பில்தாத், சோப்பார். எலிபாஸ், பில்தாத், சோப்பார் பற்றி நமக்கு அதிகமாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யோபு கிளாஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனால் வந்து அனுப்பப்பட்டவர்கள் 3 பேரும். எதுக்குன்னா, யோபு நீங்கள் வந்து தவறு செய்றீங்க, யோபுக்கு வந்து தேவனுடைய நீதியை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் அவங்கள வந்து தேவன் வந்து அமுச்சு விட்டாரு, தேவன் சார்பாக அமுச்சு விட்டாரு. ஆனால் போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் வந்து அவங்களோட இருதயத்தை வந்து கவரக்கூடியவராக இருக்காருன்னு பார்க்குறோம். கவர்ந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல தங்களோட சுயநீதியை வந்து செயல்படுத்த வச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன நினச்சிட்டு தான் இருந்தாங்க, நாங்கள் தேவனோட நீதியாக செய்கிறோம், நாங்கள் யோபு வந்து ரொம்ப இது பண்ணுறோம், திருத்துறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவங்க சுயநீதி வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து சாத்தானுடைய தந்திரம். இவங்க பார்க்குறக்கு எல்லாமே வந்து தேவனோட நீதி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி இருந்து பார்த்தோம்னா நம்மளோட சுயநீதி வந்து அங்கே செயல்படுத்துறவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எப்படி நமக்கு சூட் பண்ணலாம்னா, இப்போ நமக்கு இங்கே ஒரு கன்வென்ஷன் நடக்குது. இந்த கன்வென்ஷனில் வந்து நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நேற்று நைட் வந்து இந்த சேரை நான் அரேஞ்ச் பண்ணுறேன், இந்த இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக. இப்படி நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு நான் அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது ஒரு சகோதரன் வெளியிலேருந்து என்னை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு, பிரதர் ஊழியம் சூப்பராக செஞ்சீங்க, உங்களால தான் பிரதர் கன்வென்ஷன் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னமோ வந்து ஒரு நம்ம மேலே வச்சிருக்க அன்புனால, ஒரு தூய்மையான இருதயத்தினால நம்மளை வந்து இன்னும் சக்கியத்தில் இன்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாரு. இதை நான் என்ன எடுத்துட்டு எப்படி என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஊழியம் செஞ்சால் நமக்கு கிரெடிட் கிடைக்குதா, பரவாயில்லையே, அப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன பண்ணலாம், கிரெடிட்டுக்காக நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன பண்ணிடுவேன்னா, அந்த கிரெடிட்டுக்காக நான் ஊழியம் செய்வேனே ஒழிய தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம அடுத்து நம்ம பெரியன் ஸ்டடி கூட நடக்க போகுது. அந்த இடத்துல பெரியன் ஸ்டடியில் நம்ம பேசுகிறப்ப நமக்கு யாருக்கு வரும்னு சொல்ல வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஸ்பாட் லைட் ஆகணும். நான் பேசிட்டு அவ்வளோதான், வேறு யாரும் பேச முடியாது, அந்தளவுக்கு நம்ம பேசிடணும், நான் பேசுனா அங்கே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் அங்கே பெரியன் ஸ்டடி நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நான் வந்து மகிமைப்படணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணிடுவோம், நான் பேசுகிற ஒரு விஷயமா நான் இருக்குது. ஸோ இப்படி எனக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி நான் நல்லா பேசிட்டு இந்த ஒரு மோட்டிவோட நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பிரதர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போகுது, ஸ்டடீஸில் எப்படி போகுது அப்படின்னா, ஓ பிரதர் சூப்பராக போகுது பிரதர், நல்லா வேலை செய்கிறேன், இன்னும் நிறைய தந்துட்டே இருக்காங்க, இன்னும் எனக்கு ஊழியம் வந்து நிறைய தந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து ஊழியம் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் தான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, சாத்தன் வந்து என் இருதயத்தை என்ன பண்ணிட்டு வரனா, இது வந்து ஊழியம் வந்து நீ தேவனுக்காக செய்யலை, நீ உன்னோட பெருமைக்காகவும் நீ பெருமை ஒன்று நீ உனக்கு பாராட்டணும் அப்படிங்கிறக்காக நீ செய்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு வரனா, நம்ம வந்து சாத்தன் நம்ம இருதயத்தை வந்து கவரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து சாத்தனுடைய வஞ்சனையாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம்னா அது எல்லாரும் பார்க்குறப்ப, ஸோ நம்ம ஊழியம் வந்து யாருமே பார்க்காத இடத்துலேருந்து செஞ்சாலும் அதே ஒரு சந்தோஷத்தோட அதே ஒரு வாஞ்சையோட நம்ம செய்வோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்துக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வெளிப்படையான ஊழியத்தை வந்து தேவன் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம தேவன் வந்து பார்க்க போகிறது எதுனா, நம்மளோட இருதயத்தின் நோக்கத்தை மட்டும் தான் பார்க்குறவராக இருக்கிற சொல்லி நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ஒரு ஆபத்து நம்ம இருதயத்தில் சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் நம்ம தேவன் வந்து என்ன பண்ணுறாருனா, அவரோட நீதியை வந்து நமக்கு தந்து நம்மளோட இருதயத்தின் சிந்தனைகளை வந்து பாதுகாக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வந்து தேவன் வந்து நீதியின் ஆடையை வந்து நமக்கு அனுபவிச்சிருக்காரு. இப்போ வந்து தேவன் கிறிஸ்துவ வந்து நமக்கு மீடியேட் பண்ணுறக்காக கிறிஸ்து இருக்காரு. பட் ஒரு காலகட்டத்தில் நம்ம தேவனுக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது கிறிஸ்து வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டார். அந்த இடத்துல நம்ம பேசணும்னா, நம்ம இந்த பூமியில் செஞ்சு காமிச்ச தேவனோட நீதி தான் அந்த இடத்துல பேசுகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் நம்ம தேவன் முன்னாடி நம்ம நிற்கணும்னா, நம்ம இந்த பூமியில் நம்ம செஞ்சு காமிச்ச அந்த தேவனோட நீதியை வச்சு தான் நம்ம நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. ஆகவே நாம் நீதியின் மார்க்க வஸ்திரத்தை தரித்து கொண்டு சுத்த இதயத்தோட தேவனை நாம் தரிசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
தேங்க்யூ பிரதர். சகோதரர் எல்லா பாயிண்ட்டும் வந்து கவர் பண்ணிட்டார். நம்முடைய அளவுகோல் இந்த ஈவில் டேஸில் சாத்தானை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் தான் என்னன்னு பார்க்கின்ற பொழுது தேவனுடைய நீதி. வசனம் இருக்குது பார்த்திங்கன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பாவமாக்கினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே வருகின்ற பொழுது நம்ம நீதி வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே வைத்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு முன்னாடி. இப்போ அன்பு செலுத்துறது கூட எந்த மாதிரி அன்பு செலுத்த வேண்டும்? ராவா அன்பு செலுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செலுத்தக்கூடாது. அன்பு முக்கியம், ஹார்ட் முக்கியம், ஹார்ட் அட்டாக் பண்ணும். ஆனால் அந்த அன்பு ராவா செலுத்திட்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பொதுவாகவே அன்பு அன்பு அன்புன்னு போயிடும். ஈவில் டேஸில் அது வந்து சரியாகாது. அப்படி என்றால் அன்பு செலுத்துவதும் முக்கியம். எப்படி முக்கியம் அப்படின்னா, எப்போ நம்ம தேவனுடைய நீதி செலுத்துகிறோமோ அப்போ தான் தேவன் மேலே நம்ம என்ன வச்சிருக்கிறாங்க, அன்பு செலுத்துவர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். ஸோ இந்த ஈவில் டேஸில் நம்ம ஒரு போர் வீரனாக இருந்து நம்ம கச்சையை அணிந்து கொண்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்க வசத்தையும் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அணிந்து கொண்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்னும் பாத ரச்சை. நம்முடைய அன்பு சகோதரர் வந்து வில்ஃப்ரட் அவர்கள் நம்முடைய வந்து உரையாடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புகிற சகோதரருக்கு கிறிஸ்துவனான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாபிக்குள்ளே போகலாம். சமாதானத்தின் சுவிசேஷ ஆயுதம் என்னும் பாதரட்சை. நம்ம ஏற்கனவே 2 சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்த்துட்டோம். என்னென்னு சொல்லி ரீகால் பண்ணிட்டு அப்படி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கச்சை பார்த்துட்டோம், அடுத்தது மார்க்கவசம் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாதரட்சையை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணுமா பவுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது ஒரு சின்ன விஷயமா இருக்கே, இது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நமக்கு ரொம்ப சின்ன விஷயமா நமக்கு தெரிஞ்சால் கூட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லெசன்ன்றது ரொம்ப பெருசு. சரி, இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாதரட்சையை நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் உலகத்தில் ஜென்ரலாக அப்படின்றத பார்த்துட்டு இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். பாதரட்சை நம்ம வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சேஃப்டி. ஏன்னா நம்ம வெளியே நடந்து போனோம் அப்படின்னா நிறைய கல் இருக்கும், மண் இருக்கும், ஆணியெல்லாம் இருக்கும். நம்ம காலில் வந்து எந்த ஒரு சேதாரமும் பண்ணாதபடிக்கு நம்ம வந்து பாதரட்சையை வந்து போட்டு போகிறோம். அப்படி போட்டு போகாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கால் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு எந்த விதமான ஃபிசிக்கலான டேமேஜும் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பாதரட்சை அணியலைனா. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டாலும், மிலிட்ரியில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பாதரட்சையை தாண்டி பூட்ஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒரு போரில் பூட்ஸ் இல்லாமல் அவங்களால சண்டையை போட முடியாது. ஏன்னா ஒரு போர்னாவே ஒரு நிலத்தை வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து முன்னோக்கி போகணும். அப்படி முன்னோக்கி போகலை அப்படின்னா வந்து போர் நடக்காது. போர் இன்னும் ப்ரொலாங்க ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். இது வந்து 2 நாடுகளுக்கு மத்தியிலுமே வந்து நிறையா செலவுகளை வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் பூட்ஸ் இல்லாமல் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் அடிப்படும். போரில் வந்து அவங்களுக்கு தோக்கறதுக்கான சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பூட்ஸ் இருந்தால் அவங்க ரேப்பிட்டாக அந்த வாரில் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம்னாவே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, சமாதானத்தின் சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை தான். ஆனால் நம்ம இங்கிலீஷ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெப்பன்ருக்கு ஒரு 2 விதமான ஒரு மீனிங்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தரை அட்டாக் பண்ணுறது மட்டுமே வெப்பன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அது வெப்பன் அப்படின்ற ஒரு மீனிங்கும் தருது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போகணுன்னா, ரேடார்னு ஒரு விஷயம் இருக்குது. ரேடார் வந்து எதுவுமே அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு எதிரி வந்து நம்ம தாக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக ரேடார் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சமாதானத்தின் சுவிசேஷ ஆயுதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த. பாதரட்சை வந்து எப்படி வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு வெப்பன் அப்படின்னாவே ஒரு சமாதான குலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ ஒரு கன்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சமாதான குலைச்சலை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதமும் சமாதான குலைச்சலை ஏற்படுத்தும் போது சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை மட்டும் எப்படி இங்கே வந்து சமாதானத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம்.
இந்த வெப்பன் எல்லாமே வந்து யாருக்கு அகேன்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து சமாதானம் வருமா இல்லை சமாதான குலைச்சல் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வெப்பன் வந்து நம்ம சாத்தானுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறோம். இப்படி சாத்தான் அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது சாத்தான் தான் வந்து சமாதான குலைச்சலை இந்த பூமி முழுக்க வந்து ஏற்படுத்தி விட்டது. எப்படின்னா ஆரம்பத்தில் ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும் சமாதான குலைச்சலை தான் ஏற்படுத்திட்டு இருக்கான். ஆதாம் வந்து பாவத்தில் விழுக வச்சாங்க. அதிலிருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சமாதான குலைச்சல் வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்காக தேவன் வந்து ஸ்டெப் எடுக்காமல் விட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பிரித்திருக்க ஜனமாக வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சமாதானம் கிடைக்கும். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண விடாதபடிக்கு சாத்தான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்தான். அது அப்புறமேட்டு நியாயாதிபதிகளை கொடுத்தாங்க. அது அப்புறமேட்டு தீர்க்கதரிசிகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா வேணும்னு கேட்டாங்க, அதையும் கொடுத்தாங்க தேவன். அப்படி கொடுத்துமே வந்து ஒரு சமாதானமான ஒரு விஷயம் வரவே இல்லை அவங்களுக்கு. அப்படி வராதப்ப தன்னுடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்தையும் அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து அப்பையும் சமாதானத்துக்காக ஒரு ஆயத்தம் வந்து அவங்க பண்ணப்படலை. அவர் வந்து எல்லாருமே மரணத்தை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மரணத்தை நோக்கி போகும்போது அவர் ரத்தத்தை சிந்தி மரணத்தை ஜெயித்து வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி மரணத்தை ஜெயித்து வரும்போது இப்போ இப்போ பார்த்தோன்னா எல்லாமே சமாதான குலைச்சலாக இருக்குது. எந்த ஒரு பொலிட்டீஷியனையும் வந்து சமாதானம் தரோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே சமாதானத்துக்கான ஒரு விஷயமே இல்லை. யார் சமாதானத்தை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் முதல்ல போய் சமாதான குலைச்சலை பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சமாதானம் அப்படின்றது யார் மட்டுமே இங்கே தர முடியுதா இருக்குதுன்னா இந்த சமாதானத்து சுவிசேஷத்தை முதல்ல தந்துட்டு போன இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இங்கே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்ன்றதை அவர் சொல்றாரு. ஆனால் இப்போ வந்து ஆவில் எளிமை உள்ளவர்கள் வந்து நசகதாப்படுறாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த சமாதானம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா வந்து இப்போதைக்கு கிடைக்காது, ராஜ்யத்தில் கிடைக்கும். அப்போ ஏன் நம்ம வந்து இந்த சமாதான சுவிசேஷ ஆயுதத்தை வந்து நம்ம தடுத்து நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஒரு வழியை உருவாக்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு சமாதான ராஜ்யம் ஒன்று வரப்போது, எல்லாரும் அதில் வந்து சமாதானமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு வழியை நம்ம உருவாக்குறோம். இது எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தெரியும், எல்லா விதமான சத்தியங்களும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர் வீட்டில் வந்து இறந்துட்டாங்க, இல்லை நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக ஓன்னு உட்கார வச்சு அழுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்காது. ஏன் நடக்காதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் வந்து யாரும் அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம்லாம் அழலாம் மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து உயிர்த்தெழுதெல்லாம் எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த சமாதானத்தின் சுவிசேஷ ஆயுதம்ன்றது அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒபீடியன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறமாக இருக்கும். அதே சமயம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான சோர்வு, ஆன்டிசி, அப்புறமேட்டு வருத்தங்களாக இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சத்தியத்தை வந்து மென்மேலும் நம்ம வந்து கொடுக்குறவங்களா இருக்கோம். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சத்தியம் சொல்கிறவங்களா நம்ம இருந்து நம்ம வந்து இருக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு வந்து யாத்திராமத்தில் வந்து பாஸ் ஓவர் வந்து அனுசரித்தாங்க. அந்த பாஸ் ஓவர்லேயே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னன்னா, நாளை காலையில் பார்வோன் வந்து உங்களை வந்து கானான் தேசத்துக்கு அனுப்பிவிடுவாங்க, எல்லோரும் ரெடியாக இருந்து பாஸ் ஓவர் அனுசரிங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அன்னைக்கு வந்து எல்லாரும் கச்சையிலேருந்து எல்லாமே போட்டு ரெடியாக இருந்தாங்க. காலையில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, நீங்கள் வந்து போய் நீங்கள் கானான் தேசத்துக்கு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. அந்த டைமில் எல்லாரும் வந்து கரெக்டாக பாதரட்சையிலேருந்து எல்லாமே போட்டு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ போட்ட பாதரட்சை வந்து எங்கே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கானான் வரைக்கும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பாதரட்சை எந்த இடத்துலையுமே டேமேஜால் தேஞ்சு கூட போகலை. அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து ஒரு பரமகானானை நோக்கி ஆன ஒரு பயணத்தில் தான் இருக்கோம். நம்ம பாதரட்சையை தடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் அதை வந்து கழட்டி விடாதபடிக்கு இருக்கணும். ஏன்னா வந்து பாதரட்சை அணிஞ்சாச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஒபீடியன்ஸை வந்து நம்ம சொல்கிறவங்களா இருக்கும். அப்படி ஒபீடியன்ஸில் இருக்கும்போது பவுலே வந்து என்ன சொல்கிறாருன்னா,
சமாதானத்தின் சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் காலில் தரித்தவர்களாயும் இருங்கள் அப்படின்றனா நம்ம போட்டே தான் இருக்கணும். கழட்டிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம விலகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிசாசனமும் சும்மாலாம் இருக்க மாட்டான், நம்ம ஈஸியாக வீழ்த்திடுவான். அதனால் நம்ம பாதரட்சையை நம்ம எப்போவுமே காலில் தரித்தவர்களாக இருந்து எந்த விதமான போராட்டத்தையும் நம்ம போராடி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர்ந்து கிருபை பாராட்டுவோம். ஆமென். அன்பான சகோதரர்களே, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்த பாதரட்சை. சமாதானம் யாருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த தீங்கு நாளில் மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே விசுவாசமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அதி பயங்கரமான அவனுடைய சக்தியை அவன் என்ன பண்ணுவான்னா உபயோகிப்பான், தந்திரத்தை உபயோகிப்பான். அப்போ தேவன் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசம் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை அங்கே ஏற்படும். மனுஷகுமாரன் வருகின்ற பொழுது விசுவாசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிகவும் குறைவு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாம் எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன பண்ணா அவங்களுக்கு இடையிலான ஒரு சமாதானத்தை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய ஃபாலோஅப் கிளாஸில் கூட நம்ம எடுப்போம். நம்ம காஸ்பல் 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் கேட்கணுமா, ஓய்வு நாள் சப்ஜெக்ட். அதே மாதிரி சகோதரர் கூட அழகாக ஒரு பாயிண்ட் விவரித்து சொன்னார். ஒரு மரணம் ஏற்படுகிற பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அழுவார்கள். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அவர் மரணம் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, நித்திரையாக இருக்கிறார். அது ஒரு ஆராதனை. அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த உண்மையான சுவிசேஷத்தை எடுத்து கூறுபவர்களாக இருக்க வேண்டும். அது மரணமே இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த சுவிசேஷத்தை எடுத்து கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பாதரட்சியை நம்ம அணிந்து விட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதரட்சியை போட்டாச்சு. ஸோ அடுத்தது எது ரொம்ப நமக்கு தேவையாக இருக்குங்க? விசுவாசம் என்னும் கேடகம். அது ரொம்ப தேவையாக இருக்குது ஒரு போர் வீரனுக்கு. ஸோ விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் நம்முடைய உரையாடுவார். கர்த்தர் இயேசுவின் இனிதான நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய போரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அதன் வரிசையில் சத்தியம் என்னும் கட்சியை நம்ம அணிஞ்சிட்டோம். அதனால் சத்தியத்தை அறிஞ்சதுனால தேவனுடைய நீதி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டோம். இப்போ லிட்டரலான போர்லேயே நம்ம போருக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது. அந்த ஒரு போரில் முன்னேறணும். முன்னேறி எதிரியை வீழ்த்தும் பொழுது தான் நம்ம அந்த ஒரு போரில் ஜெயிக்க முடியுங்கிறது பார்க்குறோம். அப்போது நம்ம போரில் முன்னேறணும்னா நம்மளுக்கு எதிரில் வரக்கூடிய தாக்குதல்களை நம்ம அந்த இடத்துல தடுக்கணும். அப்போ தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிஃபென்சிவ் வெப்பன் ஒன்று வேணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேடகம் நம்மளுடைய தலைப்பில் இருக்கிறது. இப்போ இந்த கேடகத்துடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த ஒரு போரில் நம்ம முன்னேறதுக்கு உதவி செய்து பார்க்குறோம். அடுத்தது என்னென்னா, நம்மளுடைய முழு பாடியுமே கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷீல்டு உதவி செய்யுது. எப்படின்னா, இப்போ நம்ம மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், நம்ம மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கிறோம், அப்போ அதே மாதிரி பாதரட்சி அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ இதே நம்மளுக்கு வரக்கூடிய தாக்குதல்களை நம்ம தடுத்துருமே அப்படின்னா ஏன் இந்த ஒரு ஷீல்டு நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்க்கவசம் இருதயத்தை மட்டும்தான் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதரட்சி பாதத்தை மட்டும்தான் பாதுகாக்கும். ஆனால் இந்த ஒரு ஷீல்டு என்ன பண்ணுதுன்னா மொத்த உடம்பையுமே பாதுகாக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்பு நம்மளுக்கு முன்னாடி இருந்து வருது, நம்மளுடைய தலைக்கு ஏம் பண்ணி வருதுன்னா நம்மளோட தலைக்கு வரக்கூடிய இதை நம்ம தலைச்சீராக போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஷீல்டு இருக்குதுன்னா ஷீல்டை வச்சு நம்ம தடுத்துருவோம். அதே மாதிரி இருதயத்துக்கு ஒரு ஈட்டி வருது அப்படின்னா இருதயத்தில் மார்க்கவசம் போட்டிருக்கோன்ட்டு நம்ம நெஞ்சு நிமித்திட்டுலாம் போக முடியாது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஷீல்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு முன்னாடியே தடுத்துருவோம். இது எது அடையாளப்படுத்துதுன்னா, இப்போ தேவனுடைய நீதி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தேவனுடைய நீதி நம்மளுடைய இருதயத்தில் இருக்குது. அப்போ இந்த நீதிக்கு ஒரு விஷயம் தவறானதாக வரும்பொழுது அந்த தேவனுடைய நீதி எப்போவுமே மாறாது. நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதத்தை சாத்தான் மாத்திரத்தை ட்ரை பண்ணும்போது நம்ம முன்னாடியே விசுவாசத்தை வச்சு தடுத்துடணும். அப்போ தேவனுடைய நீதி அந்த இடத்துல
கொலாப்ஸ் ஆகாது. அடுத்தது என்னென்னு அதே மாதிரி இன்னொரு பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு சமமான போர் இல்லை அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாங்க. எப்படின்னா இதை பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டயம் தான் இருக்குது நம்ம முன்னேறதுக்கு, பட்டயமும் கேடகமும். ஆனால் இந்த ஒரு சமமான போர் ஏன் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஈட்டியோ அம்புக்களோ கிடையாது. ஆனால் எதிரிக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஈட்டி இருக்குது, அக்னியாஸ்திரங்கள் இருக்குது. அப்போ இது ஒரு சமமான போர்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விதத்தில் எப்படி இது ஒரு சமமான போரில் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாதாவின் சேனைகளோடும். அப்போ இவ்வளோ சேனைகளோட நம்மளுக்கு வந்து போராட்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு போராட்டத்தில் வைக்கிறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேடகத்தில் என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு தாக்குதல் வந்து எங்கேருந்து வருதுன்னா தெரியாது. இப்போ முன்னாடி இருந்து வருது அப்படின்னா முன்னாடி இருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு உலகத்திலிருந்து நம்மளுக்கு தாக்குதல் வருதா, உலகத்துலேருந்து தவறான சிந்தனைகள் நம்மளுக்கு வருதா அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. சபைக்குள்ளேயே இருந்து கள்ள உபதேசங்கள் எழும்புதா அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு தெரியும். எப்படி நம்மளுக்கிட்ட நம்ம இடறி விழுவோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இந்த ஒரு ஷீல்டு வந்து எந்த சைடு இருந்து வரக்கூடிய தாக்குதல்களாக இருந்தாலுமே இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. இப்போ வந்து நம்ம லிட்ரலான ஒரு ஷீல்டுடைய யூசேஜ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஏன் தேவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விசுவாசத்தை கேடகத்தை கூட கம்பேர் பண்ணி சொல்லணும். இப்போ இந்த ஒரு விசுவாசத்தை மார்க்கவசத்தை கூட கம்பேர் பண்ணியிருக்கலாம், பாதரட்சி கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விசுவாசத்தை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எபிரேயர் 11:1 என்னதுன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவிலும் நிச்சயமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இது எப்படி நம்ம புரிஞ்சிருக்கிறோன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அது வந்து ஆணித்தரமாக உறுதியாக நம்ம நம்புவோம். எதின் அடிப்படையில்னா சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் நம்புவோம். இப்போ இது எப்படி நம்மளை இப்போ தவறாக கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம ஒரு சத்தியத்தில் இருப்போம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா பிதாவாகிய தேவன் யார் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். இந்த ஒரு விஷயத்துலேருந்து அவனால் நம்மளை வந்து இடறி போக வைக்க முடியாது. இப்போ அதையே வச்சு ஒரு உதாரணமாக எடுத்தோன்னா பிதாவாகிய தேவன் யாருங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருடைய ஒரு நீதியை சரி கட்டின விஷயம் தேவன் நீதியாக கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி. அப்போ இந்த ஈடுபலியின் மேலே நம்ம விசுவாசம் வச்சாதான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்னென்னா ரட்சிப்பு அப்படின்னு பார்க்குறோம். எந்த ரட்சிப்புனா ஆதாமுடைய பாவத்திலிருந்து நம்மளை தேவன் மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இப்போ இதை வந்து நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம இது மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தை சாத்தான் எப்படி கெடுப்பானா இந்த ஒரு சத்தியத்தையே நம்மளுக்கு மாறி சின்னதாக ஒரு சந்தேகங்களையோ இல்லை ஒரு டவுட்ஸ்லையோ ஒரு சகோதரர்கள் மேலேயாமோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு வந்து கொண்டு வருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கணும். தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெளிவாக வசனத்தில் இருக்குது, கிறிஸ்து யாருன்னு நம்மளுக்கு தெளிவாக வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஷீல்டாக நான் எதை பாதுகாக்கணும்னா தேவனுடைய நீதி என்னங்கிறது நம்மளுக்கு இருதயத்தில் இருக்கும்பொழுது அது நம்மளுக்கு பாதுகாக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்ம விசுவாசம் மட்டும் இருந்தால் நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாமா? இல்லை. அதாவது இந்த ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா ஷீல்டு மட்டும் இருந்தால் அந்த போரில் ஜெயிச்சிடலாமான்னா இல்லை. ஆனால் இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு முன்னேறதுக்கு முக்கியமாக எது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீல்டு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஷீல்டு வந்து நம்ம விசுவாசத்தினாலும் சத்தியத்தினாலும் ஆனதாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 12 அப்போஸ்தலர்கள் வந்து படகுல போனாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நித்திரை அடைஞ்சிட்டு இருந்தாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 12 அப்போஸ்தலர்களும் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. ஏன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல காற்றுகள் நிறைய இருந்துச்சு, அலைகள் வந்துச்சு, படகு ஃபுல்லாக ஆடிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் 12 அப்போஸ்தலருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அவருடைய அற்புதங்களையும் பார்த்துருக்குறாங்க, அவரை பற்றி அவருடைய வல்லமை என்னங்கிறது ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல விசுவாசம் இல்லாததுனால ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா அவிசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஒரு போரில் இருக்கிறோம், அதாவது இந்த தீங்கு நாட்குள்ளே இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் காற்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 4:14 சொல்லியிருக்கிறாங்க. தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகள் இருக்குது. அப்போ தந்திரமுள்ள போதகம்னா இருக்கிற சத்தியத்தையே குழப்பி நம்மக்கிட்ட கொடுப்போம். அதாவது சின்ன சந்தேகமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சின்ன சந்தேகத்தையே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சந்தேகத்தை தேடி அப்படியே நம்ம சத்தியத்திலேருந்து ஃபுல்லாக விலக்கி கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இருந்துடும். அப்போ நம்ம முன்னாடியே விசுவாசத்தை வச்சு அந்த இடத்துல தடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அக்னியாஸ்திரங்கள் நம்மளுக்கு வருது, அந்த சந்தேகத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் முன்னாடியே நம்ம தடுத்துடுறோம்.
இப்போது நம்ம இந்த அக்னி அஸ்திரங்கள் பார்க்குறோம், அம்புகள் இதெல்லாம் பார்க்குறோம். அதுனா என்ன? சாத்தான்கிட்டருந்து வரக்கூடிய அக்னி அஸ்திரம்னா என்ன, அம்புகள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு போர்லேயே 2 விதமான அட்டாக் இருக்குது. ஒன்று வந்து முன்னாடி பக்கத்துல இருந்து நம்மளுக்கு டைரெக்டான அட்டாக் இருக்குது, பட்டயத்தினால அடிப்பாங்க, வாள்னால. தூரத்துலேருந்து அட்டாக் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொன்னது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வரக்கூடிய அட்டாக், அக்னி அஸ்திரங்கள், அப்புறம் அம்புகள். அக்னி அஸ்திரங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஈட்டிகள், அம்புகள் அப்படின்னு லிட்டரலாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அம்புகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசல் பிரதர் வந்து வால்யூம் 6 பேஜ் நம்பர் 880 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 விஷயம் மட்டும் நம்ம எடுத்து பார்த்து இந்த ஒரு பாடத்தை நிறைவு செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவல்யூஷன் தியரி, அதாவது இந்த பரிணாம கோட்பாடு. இது எப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய, அதாவது இந்த ஒரு போரில் நம்ம தோக்கறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனுஷன் வந்து குரங்குல இருந்தால் மனுஷனாக வந்தான். இதுக்கு வந்து அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வருஷம் ஆச்சாமா குரங்குலேருந்து மனுஷன் வரதுக்கு. அந்த மனுஷன் உருவானதுலேருந்து இப்போ நம்ம வரைக்கும் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வருஷம் ஆயிருக்காமா. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேத வசனத்திற்கு அப்படியே முரண்பாடான காரியம். நம்மளுக்கு தெரியும் தேவன் வந்து இந்த பூமியை உருவாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 48,000 வருஷங்கள் ஆச்சு. அதில் மனுஷன் உருவானதுலேருந்து 6,000 வருஷம் தாண்டி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது வேத வசனம் சொல்லு. அப்போ இந்த மாதிரி சந்தேகங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வசனத்தை நம்ம எடுத்து வச்சு நம்ம தடுக்கணும். இதை வந்து நம்ம அதாவது நம்ம 7ஆம் சபையின் தூதன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து வால்யூம் 6 வந்து தெளிவாக சகோதரர் கொடுக்க முடிஞ்சுது. அடுத்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்புடையது. இப்போ இந்த உலகமே வந்து ஒரு தேவன் படைக்காத ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிசார்டோடைய ஃபேமிலியிலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் வருஷம் ஆச்சு, 50 லட்சம் வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. பெருசாக டைனோசராக இருந்துச்சுன்னு. ஆனால் நம்ம வேத வசனத்தில் இது வந்து ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இது எல்லாமே சின்ன சின்ன சந்தேகங்கள் தான். ஆனால் இதையும் வந்து சாத்தான் வந்து மைண்டில் ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்து உலகத்தையே நம்ப வச்சிருக்கான்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்களை கூட நம்ம மனசில் வச்சுக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 2வது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறோம், 4 பாயிண்ட்டில் 2 பார்க்குறோம். அதில் 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கிரிட்டிசிசம், அப்படின்னா உயர்ந்த விமர்சனம் பார்க்குறோம். இதுக்கு வந்து இதில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட் என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் எடுத்திருக்கோம், அதாவது பெண் உரிமை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்தில் வந்து நிறைய இது சொல்லுவாங்க. ஆனால் இதில் முக்கியமாக இந்த உலக ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலக கிறிஸ்துவர்கள் வந்து இந்த அவங்களுடைய அதாவது பெயர் சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்களும் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம தெரியும். ஆனால் இதை எப்படி நம்மளுக்கு கொண்டு வருவான்னா நம்ம வந்து வேத வசனத்தை தானே சொல்கிறோம், யார் சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகத்தை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நம்ம அதில் வழி விலகி போகிறதுக்கு இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம வசனத்தை வச்சு முன்னாடி ஷீல்டாக வச்சு தடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சகோதரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தை தேவன் வந்து வசனத்தில் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய நம்பிக்கை என்ன, தேவன் கொடுத்த காரியம் எல்லாமே சரியாக தான் இருக்கும், அது மேலே விசுவாசம் வச்சு நம்ம நடக்கணும். அப்போது கடைசியாக இந்த என்ன சொல்கிறேன்னா சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். அப்போ இந்த ஒரு தீங்கு நாளில் வாழ்கிற நம்ம தேவன் இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் மேலே நம்ம உறுதியாக விசுவாசம் வச்சுட்டோன்னா எப்படிப்பட்ட அம்புகள் ஈட்டிகள் நம்மளுக்கு வந்தாலுமே தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துலேயும் தேவனுடைய நீதி மேலேயும் நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்துலேயும் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி அம்புகளையும் அக்னியாஸ்திரத்தையும் தடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியை வளர்கிறதுக்கும் கிறிஸ்துவிட்ட போய் நம்ம மனவாட்டியாக போய் சேர்றதுக்கும் தேவன் நம்மளுக்கு பலன் தருவாங்க. வாய்ப்பினை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். அன்பான சகோதரரே எல்லாம் பேசிட்டார், நேரம் ஆய்கொண்டிருக்கு. ஒரே வசனம் தான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது என்ன தெரியுங்களா? வசனம் என்கிற வித்து. அது மட்டும் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். சகோதரர் 2 பாயிண்ட் கோட் பண்ணார். எவல்யூஷன் ஆகட்டும் சரி, ஹையர் கிரிட்டிசம் ஆகட்டும் சரி, எந்த அன்பு தூரத்திலிருந்து வந்தாலும் இந்த சத்தியம், இந்த விசுவாசம் நம்மளை என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா கேடகமாக இருந்து இந்த பொல்லாத நாட்களில், இந்த ஈவில் டேஸில் நம்மளை பாதுகாக்கும் என்பதை நம்ம பார்த்துள்ளோம். அடுத்ததாக ஒரு போர் வீரன் அடுத்ததாக என்ன அணிய போகிறார் பார்க்கின்ற பொழுது ரட்சணம் என்னும் தலைச்சீரா நம்முடைய அன்பு சகோதரர் சித்தார்த் அவர்கள் நம்முடைய உரையாடுவார்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்மை உண்டாக்கின நம்ம தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம அன்பின் இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபை சாதாரணமும் உண்டாவது என்ற வாழ்த்துதலோடு கூட நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். இப்படியாக தேவன் அடியானுக்கு கூட அவர் சமூகத்தில் நின்று அவரோட வார்த்தைகள் பேசுவதற்கு மிகப்பெரிய கிருபை செய்திருக்காங்க. அதுக்காக நான் முதல்ல உள்ளத்திலிருந்து தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு பாடத்துக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பேசின அன்பு சகோதரர்கள் அருமையாக பேசினாங்க. அவங்க எல்லாருமே ஒரு இதை அதிகமாக சொன்னாங்க. தீங்குனால நம்ம இந்த சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சவங்களாக இருக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கம் எப்படின்னா அது ஒன்றும் தனித்தனியான அவயம் கிடையாது, அது அனைத்துமே ஒரு சேர்ந்தது தான் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்னா கச்சை இருக்கணும். கச்சை கட்டினாத என்ன பண்ண முடியும்னா தேவனோட அந்த மார்க்கவசத்தை அணிய முடியும். மார்க்கவசம் அணிஞ்சால் மட்டும் போதாது, அதை பாதுகாக்க நமக்கு என்ன வேணும்னா அவரோட கேடகம் நமக்கு தேவையாக இருக்குது. அதன்படி இது எல்லாமே ஒரு தொடர்ச்சிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த அவயம் இது நமக்கு ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம் இல்லைங்கல்ல. இந்த ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் உயிரோடு இருக்கணும்னா அனைத்துமே தேவையாக இருக்குது. அப்படியாக நம்ம பார்த்த வரிசையில் ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரச்சனை வேணும் தலை சீரா. ரச்சனை வேணும் தலை சீரானா நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு வகை, இது ஒரு ஹெல்மெட், அவ்வளோதான். நமக்கு ஹெல்மெட்டோட பயன்பாடு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களாக தான் இருக்கும். இப்போது நம்ம இருசக்கர வாகனத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டே தான் இருக்கணும். ஒருவேளை நம்ம ஹெல்மெட் போடலைன்னா விபத்து நேரும் போது நம்ம ஜீவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உடனே நமக்கு என்ன ஆகணும், ஃபைன் விழுகிற மாதிரி இந்த கவர்மெண்ட் நமக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இப்போது ஏது நம்ம ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா மற்ற எந்த பகுதியில் அடிபட்டாலும் நம்மளோட ஜீவன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் தலைப்பகுதின்னு சொல்லும் போது அங்கே ரொம்பவும் நம்மளோட அந்த எப்படி சொல்கிறது, நம்மளோட அந்த பிழைக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தலையில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம தலையில் தான் என்ன இருக்குன்னா மூளை பகுதி இருக்குது. அதில் தான் நம்மளோட நினைவுகளும் நம்மளோட சரீரத்தை இயக்கக்கூடிய அனைத்துமே இருக்குது. நம்ம தலையில் ஒரு அடிபடும் போது அது மொத்தமாக அங்கே அழியறக்கானதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு லிட்டரான நம்ம உலகத்தில் பயன்பாடு ஒரு ஹெல்மெட்டாக வருது. இதே நம்ம அப்படி எப்படின்னா ஒரு போர்க்காலத்தில் ஒரு போர் வீரனுக்கு இது எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு போர் வீரன் யுத்த காலத்தில் போராடிட்டு இருக்காரு. அவர் 2 கையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கையில் பட்டயமும் ஒரு கையில் கேடகம் வச்சு போரிட்டு இருக்காரு. இப்போ அவரோட முழு கவனம் எங்கன்னா அந்த போர்க்காலத்தில் தான் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு தாக்குதல் தலையை நோக்கி வருதுன்னா அவரால் டக்குன்னு அதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை எதிர்த்து தாக்க முடியாது. அப்போது இதுதான் இந்த இடத்துல அவங்களை பாதுகாக்கணும், தலைக்கவசம் தான் பாதுகாக்க நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் தலைக்கவசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலையில் அடிப்பட்டால் எளிமையாக மரணம் அடையக்கூட சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. அதை அந்த சாத்தியக்கூறையை எது தடுக்குதுன்னா தலைக்கவசம் தடுக்கிறதா இருக்குது. இதை லிட்டரான இது. இப்போ நம்ம அதை அப்படியே ஆவிக்குரிய விதையில் பார்க்கலாம். இப்போ ஆவிக்குரிய விதையில் தலைங்கிறது எதை குறிக்குன்னா நம்மளோட புது சிருஷ்டியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் புது சிருஷ்டி எங்கே தான் வச்சுருக்காருன்னா நம்ம தலைப்பகுதியில் தான் வச்சுருக்காரு. அந்த தலைப்பகுதியை நம்ம எது பாதுகாக்குதுன்னு பார்க்குறோன்னா இந்த தலைக்கவசம். அப்போது ஏன் இந்த தலைக்கவசம் ரொம்ப முக்கியம்னா இப்போ நம்ம அதாவது புது சிருஷ்டியை நம்ம பாதுகாக்குது. இப்போ மற்ற எல்லா அவயவங்களுமே எதை தான் பாதுகாக்கணும்னா பிரிச்சுவலாக அது புது சிருஷ்டியை தான் பாதுகாக்குது. ஆனால் இந்த தலைக்கவசம் என்ன பண்ணுதுன்னா டேரெக்டான சாத்தானோட அட்டாக்லேருந்து புது சிருஷ்டியை பாதுகாக்க தான் இருக்குது. இதில் சாத்தான் உடைய அம்புகள் டேரெக்டாக புது சிருஷ்டியை தாக்கிறதா இருக்குது. அந்த டேரெக்டான அட்டாக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த தலைக்கவசம் பாதுகாக்கிறதா இருக்குது. ஓகே, இப்போ தேவன் இந்த தலைக்கவசத்தை எதோட ஒரு ஒப்பிட்டு பேசுகிறான்னா ரச்சனையத்தை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இது தேவன் வசனத்தில் சொல்லும் போது ரச்சனை வேணும் தலை சீராவை அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுலே வேறு இடத்துல கோட் பண்ணியிருப்பார். எங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:8 என்னன்னு சொல்லியிருப்பான்னா ரச்சனையத்தின் நம்பிக்கையான தலை சீரான்னு சொல்லுவார். அப்போ ரச்சனையம் என்னன்னா அதோட நம்பிக்கையை குறித்து தான் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். ரச்சனையும் நம்பிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது, நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோமோ அதுதான் ரச்சனையான நம்பிக்கை. இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா இப்போ நம்ம எது செஞ்சால் ரட்சிக்கப்படுவோங்கிறத நம்ம உணர்றோமோ அதுதான் ரட்சணியக்கான நம்பிக்கை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம கொடுத்துப்பட்ட சத்திய அறிவு. இப்போ ரட்சணியமான தலைச்சிறவு எதுக்கு நம்ம ஒப்புடுறோன்னா தேவன் நம்ம கொடுத்துப்பட்ட அறிவு. இப்போ எப்படி பிரதர் நீங்கள் அது நம்பிக்கைங்கிறது நீங்கள் சத்தியன்னு சொல்கிறீங்கன்னா இப்போ அந்த அழைப்பில் பிரவேசிக்கிறோம், நம்ம எது செஞ்சால் சபையாவோங்கிறது நமக்கு எது தான் சொல்லுதுன்னா தேவன் நம்ம கொடுத்த அந்த சத்திய அறிவு தான் நமக்கு அது கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்படியாக இந்த சத்திய அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா இதை நீங்கள் தினமும் அனுதினமும் தரச்சவங்களாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு படக்கூடிய சத்திய அறிவை நம்ம டெவலப் பண்ணுறவங்களா இருக்கணும். அதை அனுதினமும் அதை குறித்து அதுக்கான தியாகம் இருக்கணும். அதை தினமும் நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர நம்ம அதை அப்படியே ஸ்டேபிளாக வச்சிடக்கூடாது. ஸ்டேபிளாக வச்சிட்டோம்னா நம்ம சாத்தானோட கண்ணிகளிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி சத்திய அறிவை ஒரு புது சிருஷ்டியை ஒரு டேரக்ட் அட்டாக்லேருந்து பாதுகாக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாத்தான் இந்த கடைசி காலத்தில் என்னென்ன ஆயுதங்கள் மூலியமா இந்த புது சிருஷ்டியை தாக்குறாங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். 3 விதமாக சாத்தான் இதில் பண்ணுறான். முதல் தவறான போதனை, 2வது நம்மளோட சுய அறிவு, 3வது உலக பிரகமான சிந்தை.
இப்போ தவறான போதனையிலிருந்து எப்படி சத்தியம் நம்மளை பாதுகாக்கிறது நம்ம பார்க்கலாம்னா, நம்ம ரொம்ப லிட்டரலாக நம்ம மத்தியில் கடந்த வந்த தவறான போதனையில் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். என்னன்னா இப்போ நம்ம மத்தியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மிகாயேல் தூதன் இல்லைங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதை வந்து நம்ம அனைவருமே மறுத்தோம். ஏன்னா நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, தேவனோட தெய்வீகத்தில் நம்ம போய் பார்த்தோம், இது தவறுன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த நம்மளோட தலைக்கவசம் நம்மளை அந்த தவறான சிந்தனையிலேருந்து பாதுகாத்துருச்சு. அப்புறம் இன்னொரு தவறான போதையில் நம்ம மத்தியில் வந்துச்சு என்னன்னா, 7ஆம் சபை தூதன் வந்து நம்ம ரசல் பிரதர் இல்லைன்னு வந்துச்சு. அதுவும் நமக்கு என்ன புரிஞ்சுட்டோம்னா, அது தவறான போதனை. எப்படின்னா, தேவனோட சத்தியத்தில் போய் பார்த்தோம், இவரை தவிர வேற யாரும் இந்த சபைக்கு தூதனாக இருக்க முடியாது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இந்த மாதிரி தான் தேவனோட சாத்தான் கொடுக்குற தவறான போதனைகளை தேவனோட சத்தியம் நம்மளை பாதுகாக்குது. அடுத்த ஒரு இது என்னன்னா, ஒரு சுய அறிவை நம்ம சொல்கிறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் நம்ம என்ன செஞ்சால் எது ஆவாங்கன்னு தேவன் முன்னாடியே சொல்லிட்டார். இதை தான் செஞ்சால் தான் நீங்கள் சபையாவீங்கன்னு நமக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நான் என்னோட சுயமாக எனக்கு என் அறிவுக்கு தோன்றது இந்த பாதையில் நான் கடந்து போக மாதிரி செஞ்சேன்னா என்ன பண்ணுறேன்னா, என்னோட தலைக்கவசம் நான் இறக்கி வைக்கிறேன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தலைக்கவசம் நான் இறக்கிட்டேன்னா சாத்தான் வந்து எளிமையாக நம்மளால் அழிச்சிருவான். அப்போ நம்ம என்னென்னா, நம்ம இந்த பாதையில் பிரவகிக்க முடி சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கு, தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிறத சிந்திச்சு அதன்படி நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவது ஒரு விஷயம், உலக சிந்தையை நம்ம பார்க்குறோம். உலக சிந்தையை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே சாத்தானோட சிந்தையில் கரெக்டாக தான் இருக்குது. எப்படின்னா, இப்போது ஒரு மனிதன் நம்ம ஒரு சராசரி மனிதன் எடுத்து பார்த்தீங்களா கூட அவங்க எப்போதுமே மென்டல் ப்ரெஷராக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கோம், நம்ம மத்தியில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை கடந்து போச்சுன்னா அது என்ன இருக்கும்னா, அது சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம 6th வால்யூமில் படிக்கிறோம், புது சிருஷ்டி நம்ம மத்தியில் வளரணும்னா அதுக்கு சில ரசல் பிரதர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள், அதாவது நம்ம சிந்தை வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம அன்றாட தேவன் மத்தியில் உரையாடிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம புது சிருஷ்டி வளரும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம மத்தியில் வந்து ஒரு உலகப்பிரகமான சிந்தனையோ பாவ சிந்தனையோ இருந்தால் நம்ம மத்தியில் புது சிருஷ்டி வளராது. அதுக்கு பதில் என்னன்னா, அந்த புது சிருஷ்டி மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரதர் எழுதுறாரு. அப்போ நம்ம சிந்தனை எப்படின்னா, நம்ம ஒரு சிந்தை சிந்திக்க முடியாது, நம்ம முன்னாடியே அது முடிவு பண்ணிடணும் அது வந்து தேவனோட சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கா இல்லையாங்கிறது. இது ரொம்பவும் கடினம் தான். ஏன்னா அடியன் இந்த பாடம் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சு, ஓகே நம்ம இந்த அளவுக்கு நம்ம சிந்தையை நம்ம பாதுகாக்க வேண்டியமா இருக்கான்னு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப, இப்போ நீங்கள் ஒரு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும், சோசியல் மீடியா எடுத்துக்கலாம். அது மூலயமா சாத்தான் அவரோட மிகப்பெரிய வஞ்சனை, அதாவது ஒரு உலக மொத்த மனுக்குலத்தை என்னன்னா அவன் சிந்தை மூலியமாக கரெக்ட் பண்ணுறான், அது மூலியமாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போனா நம்ம சிந்தையை பாதுகாக்கிறதில்ல. இதில் எப்படி அப்போஸ்தலன் பவுல் அவரை ஜெயிச்சாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிச்சார்னா, அவர் எந்த சிந்தை, ஒருவேளை ஒரு என்ன சிந்தையாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் பண்ணாரா கிறிஸ்துவுக்குள்ள வந்து சிறப்படுத்தினார். அதனால மட்டும்தான் அந்த அழைப்பில் வளர பிரவேசிக்க முடிஞ்சு. அந்த வழியில் நடக்கிற நம்மளும் நம்ம மத்தியில் ஒரு சிந்தனை கடந்து போதுனா நம்ம முதல்ல என்ன பண்ணிடணும்னா, அது ஃபஸ்ட்டு அந்த சிந்தனையிலே அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம வந்து மேற்கொள்ள இருக்கணும். நம்ம வேத மாணவர்கள் மத்தியில் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, திங்க் பிஃபோர் யூ திங்க்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாடத்துக்கான பதிலாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு சிந்தையை சிந்திக்க முடியாது, அந்த சிந்தையை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது தேவனுக்கும் சத்தியத்திற்கும் இணக்கமாக இருக்குமா இல்லை விரோதமாக இருக்குமா செஞ்சு தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் தேவன் எதை வச்சு தான் நியாயம் தீர்க்கிறான்னு பார்த்துனா நம்மளோட சிந்தனைகளாக வச்சு நியாயம் தீர்க்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம ரொம்ப சர்ச் பண்ணுறது என்னன்னா, நம்ம சிந்தைகள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த தலைக்கவசத்தை அணிஞ்சே ஆகணும். தலைக்கவசம் அணிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அது சரியாக தவறாங்கன்னு தெரியும். நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த அவரோட வாழ்நாள் முழுவதும் தலைக்கவசம் அணிஞ்சவராக தான் இருந்தார். அதுக்கான வசனம் கூட இருக்குது. எங்கன்னா ஏசாயா 59:17 வசனத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு அச்சரியம் தலை சீராவை தன் தரிசலை தரித்திருந்தாருங்கிறவர். அதாவது நம்ம ஆண்டவர் எதை செஞ்சாலும் அது தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தான் செஞ்சார். எந்த சிந்தனைகளையும் அப்படி தான் செஞ்சார். இப்போ வந்து சாத்தானோட சோதனை எங்கே தான் அவருக்கு வந்துச்சுன்னா ஒரு சிந்தையில தான் வந்துச்சு. அதை எப்படி தான் ஜெயிச்சார்னா சத்தியத்தில் தான் ஜெயிச்சார். இப்போ நீங்கள் கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு வந்து அது ஒன்றும் பாவம் கிடையாது, ஆனால் அது தேவ சித்தத்துக்கு விரோதமானது இருந்துச்சு. அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, இது தேவ சித்தம் இல்லைங்க மோடி, அதை உடனே அங்கேயே கட் பண்ணி அதுக்கான பதில் அவர் அங்கே கொடுத்தான்னு பார்க்கணும். அதே போல தான் நம்மளும் இந்த அழைப்பில் பிரவேசிச்சுட்டு இருக்க நம்ம நம்ம மத்தியில் சாத்தான் எதை சொல்கிறோம்னா, இந்த சாத்தான் நிச்சயமாக நம்மளால் தவறான சிந்தனை விதைப்பான். அதை நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. வரமோடி நம்ம என்ன பண்ணிடணும்னா, அதை திருப்பி நம்ம வளர விட்டுறக்கூடாது. வரமோடி அதை தவறுன்னு செஞ்சு நம்ம அதை வந்து விளக்குறவங்களா இருக்கும். ஏன்னா நம்ம ஒருவேளை என்னோட சிந்தையை நான் பாதுகாத்துட்டேன்னா நான் என்னோட ஜீவனை சுதந்திரிச்சிட்டேங்கிறத நம்ம அர்த்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட சிந்தனையில் நம்ம ரொம்பவும் ஒரு கவனமுள்ளவராக இருக்கணும்.
அப்புறம் என்னென்னா நான் ஒரு வேளை இதிலேயே நான் பழக்கப்பட்டு என் சிந்தனை கட் பண்ணி நான் வந்து ஒரு பரிசுத்தமாக வாழ்க்கையை எடுக்கும் போது என் மத்தியில் என்ன இருக்குன்னா பாவங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா பாவம் பிறக்கும் இடத்துலேருந்து நம்ம எதனா அழிச்சுறமா இருக்கும். அதனால இந்த கடைசி காலத்தில் நமக்கு ரொம்ப ட்ரையல் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் அட்டாக் சாத்தானோட அந்த சிந்தையில் சாத்தான் நம்ம கொடுக்குற சிந்தை தான். ஒருவேளை இதை நம்ம மேற்கொண்டுட்டோம்னா நம்ம அந்த பழைப்பனை வந்து நம்ம வெட்டி பிடிச்சிட்டங்கிறது தான் நம்ம அங்கே சொல்கிறோம். அப்படியாக இந்த நம்ம கடைசியாக ஒரு வசனம் படித்து இந்த தலைப்பை நம்ம நிவர்த்தி செய்வோம். இதனால் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்க. இந்த வசனத்தின்படி நம்ம என்னன்னா இந்த விஷயங்கள் நம்ம சிந்திச்சிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு பிளாங்காக இருக்காது. நம்ம பிளாங்காக இல்லாத மொழி சாத்தானுக்கு என்னன்னா ஒரு சிந்தனை விதைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இதையே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம சாத்தானோட ஒரு தாக்குதலேருந்து தப்பிக்கிறோம் வர நம்ம இருக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் தலையாய கிறிஸ்துவும் சபையாய் உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாவும் கிறிஸ்துவன் மையப்படுவதாக. ஆமென். அன்பான சகோதரர்களே, ஸோ ரட்சணம் என்னும் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிந்து கொள்வதற்காக தாவீது கோலியாத் ஃபைட் நம்ம பார்த்துருப்போம். கோலியாத் வந்து என்னதான் ஒரு போர் வீரனாக வந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது கரெக்டாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நெத்தி போட்டில் அடித்தார். ஏன் இந்த இடத்துல இங்கே சொல்ல வரோன்னு பார்க்கின்ற பொழுது இந்த ஈவில் டேஸில் சாத்தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்திய அறிவையும் சிந்தனையும் அவன் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா பார்ப்பான். இதுதான் சகோதரர் எக்ஸாம்பிள் கூட இப்போ சொன்னார். 7ஆம் தூதன் குறித்த காரியங்கள் இப்போ சமயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகாயில் குறித்த காரியங்கள் நம்ம ஏற்கனவே இதை குறித்து சத்திய பாடத்தை தேவன் நமக்கு தெளிவாக கொடுத்துள்ளார். இருந்தாலும் இந்த லாஸ்ட் டேஸில் அவன் அதிகமாக செயல்பட்டு இதில் வந்து யாராச்சும் வீக்னஸாக இருக்கான்னு பார்ப்பாங்க. வீக்னஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரட்சிப்புக்குள்ளே இருந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ இந்த ஒரு சால்வேஷன் இந்த ஹெல்மெட் இருந்துச்சுன்னா நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கலாம் என்பதை பார்க்கின்றோம். பேசின சகோதரர் கூட நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு போர் வீரனுக்கு அடுத்தது முக்கியமாக என்ன தேவைன்னு பாடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஆவி என்னும் பட்டயம். நம்முடைய அன்பு சகோதரர் பென்சன் அவர்கள் நம்முடைய வந்து உரையாடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எங்களோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இப்படியாக நம்மை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இப்படி இந்த இரண்டு நாள் கூடுகையிலே கலந்து கொள்ள செய்திருக்கிறார். அதனால் நம் தேவனுக்கு நம்ம ஆண்டவர் மூலியமாக நன்றி செலுத்திக்கலாம். ஒரு காலத்தின் கட்டாயத்தினால் நம்ம சீக்கிரத்தை முடிச்சிடலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் கேட்டதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு கடைசி காலத்தில் இருக்கோம். கடைசி காலத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தின் தேவனானவன் உலக ஜனங்களை ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான். எப்படின்னா குருடாக்கப்பட்ட நிலைமையில வச்சிருக்கான். அதிலிருந்து வெளியில வந்து உண்மையான சத்தியத்தையும் உண்மையான வெளிச்சத்தையும் அந்த இடுக்கமான பாதையும் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம மேலதான் அவனுடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம். ஸோ அப்படி தாக்கமா அதனாலதான் பவுல் சொல்றாங்க இது வந்து ஒரு சாதாரணமான போராட்டம் கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். ஸோ அப்படி லிட்டரலான போர் இல்லது, கண்ணுக்கே தெரியாது நம்ம எதிரிய. அப்படிப்பட்ட ஒரு போர்ல நம்ம போடுவதற்கு நமக்கு அந்த போரை அதை எதிர்த்து தானியுள்ளவர் ஆகும்படிக்கு தான் தேவன் நமக்கு அவரோட சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நம்ம இத்தனை நேரம் ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு கவசங்கள் அப்படிங்கிற பாதுகாப்புக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை பார்த்தோம். அதாவது நம்மளை நாமளே தற்காத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த கவசங்கள். ஆனா தேவன் நமக்கு கொடுத்த ஒன்லி அஃபென்சிவ் வெப்பன் எதுன்னு பார்க்கும்போது ஆவியின் பட்டயம். எதிர்த்து தாக்குவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு பார்க்கும்போது அது ஆவியின் பட்டயம்னு பார்க்குறோம். ஸோ அப்படி அந்த ஆவியின் பட்டயத்தை பத்தி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஸோ பட்டயம்னா என்ன அப்படின்னா அது நீளமாகவும் கூர்மையாகவும் ஒரு மெட்டல் வெப்பன் பார்க்குறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், குத்துவதற்கும் வெட்டுவதற்கும் அப்புறம் சில டைம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சோல்ஜர்ஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்குறோம். ஒரு போர் வீரன் அவரோட மோஸ்ட் பர்சனலான வெப்பன் எதுன்னு பார்க்கும்போது பட்டயம் கூடயே வச்சுப்பாங்க சைட்லேயே. ஏன்னா யாரும் எதிரிகள் தாக்கிடக்கூடாது, தூங்கும்போது கூட பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஸோ அப்படி அவரோட மோஸ்ட் பர்சனலான வெப்பன்னா ஆவியின் பட்டயம். அதை வந்து க்ளோஸான பேட்டில்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, நேருக்கு நேர் டியூவலுக்கு அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு பார்க்கும்போது ஆவியின் பட்டயம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆவின் அப்போ நம்ம தேவன் கொடுத்த சர்வகத்தை அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒன்லி ஃபார் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை, பட்டயத்தை கொடுத்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இப்போ எதிர்த்து நம்ம தாக்கணும். அப்போ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம வசனத்தை வச்சு பார்த்துட்டோம். வசனம் வாசிக்க சாரி எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதான் வசனம். ஸோ அப்போ நம்ம பார்த்துட்டோம் ஆவியின் பட்டயம்னா என்னன்னு பார்த்தோம், வேத வசனம். அப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் தான் ஆவியின் பட்டயம்னா அப்படி இல்லை. நம்ம அந்த பைபிளில் வசனம் இருக்கும், அந்த வசனம் நம்ம இருதயத்தில் ஜீவனோட இருக்கானா அந்த அந்த ஜீவனோட இருக்க அந்த வசனத்தை வச்சு தான் நம்ம சாத்தான் எதிர்த்து போராடணும். அதுதான் ஆவியின் பட்டயம்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா the word of God is living in our heartன்னு பார்க்குறோம். ஸோ அதை வசனம் வாசிச்சிடலாம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ அவ்வளோ ஷார்ப்பாகவும் அவ்வளோ வல்லமையாகவும் இருக்கிறனால தான் இங்கே பவுல் அந்த ஒரு பட்டயத்தை வேத வசனத்தோட கம்பேர் பண்றாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஆவியின் பட்டயத்தை வச்சு எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஆவியின் பட்டயத்தை வச்சு நம்ம எப்படி சாத்தான் எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படின்னா வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தாங்க. வனாந்தரத்தில் 3 விதமா சோதனை வருது. யாருனால? சாத்தானால. ஃபர்ஸ்ட் மாம்சத்தில் வராங்க, மாம்ச பலவீன அப்போ இருக்கு, உங்களுக்கு பசிக்குது சாப்பிடுங்கன்னு அப்பத்தினால வராங்க. அடுத்து அவர் வஞ்சனை வச்சு கொண்டு வரான். அடுத்து கடைசியா உலக ஆசையை வச்சு இந்த உலகமே உங்களுக்கு கொடுக்குறேன், என் காலில் விழுந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ 3 வச்சு கொண்டு வரான். ஆனா இது எதுக்குமே இயேசு கிறிஸ்து அவரோட சுய வல்லமையோ இல்ல அவரோட உணர்ச்சிகளை யூஸ் பண்ணியோ அவர் போராடல. எது வச்சுதான் போராடினார்னா அவர் யூஸ் பண்ண ஒரே ஆயுதம் எதுனா தேவனுடைய வார்த்தை. எழுதியிருக்குதுன்னு சொல்லி அவனை வெட்டினாருன்னு பார்க்கணும். ஸோ அப்படி அதே போல நம்மளும் கிறிஸ்துவ போல அதே மாதிரி நம்மளும் அந்த வேத வார்த்தை தேவனுடைய வசனத்தை வச்சு தான் அவனை எதிர்க்க முடியும்னு பார்க்கணும். ஏன்னா அது இல்லாமல் நம்ம எதிர்க்கவும் முடியாது அவனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையில் தான் அவனும் இருக்கான். ஸோ அதுக்கு தான் நம்மளோட சுய ஞானத்தையும் நம்ம சுய வல்லமையும் நம்மளுடைய சுய எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம தேவ வசனத்தை தான் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது அதான் இப்போ ஒரு போரில் ஒரு போர் வீரன் முன்னோக்கி போகணும்னாலே அவன் எதிரியை அந்த பட்டயத்தில் முறியடிச்சுட்டு தான் முன்னோக்கி போக முடியும். அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய ஓட்டத்திலையும் சாத்தானை நம்ம இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை வச்சு நம்ம முறியடிச்சுட்டு தான் நம்ம முன்னேறி போவோம். அப்பதான் ஓட்டத்தில் முன்னேறி போக முடியும். ஆனால் அப்படி விட்டுருவானா நம்மள? அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்படி போக விடுவானா? முடியாது. அதான் இந்த சொல்லும் போது இந்த சாத்தான்கிறவன் சும்மாவே எப்போன்னு இருப்பான். அப்போ அண்ணா கூட சப்ஜெக்ட்ல அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவர் கூட கதவை தட்டிட்டு வருவாங்க, இவன் கதவை திறந்தாலே இப்போ உள்ள வந்துடுவான்னு. ஸோ அப்படி இருக்கிறவன் நம்ம புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ டெம்டேஷன்ஸ், எவ்வளோ ட்ரையல்ஸ், எவ்வளோ சிந்தனையை தூண்டுற மாதிரி எவ்வளோ நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த ஆவின் பட்டத்தை யூஸ் பண்ணலாங்க ஒரு 6 உதாரணம் டைம் கருதி ஒரு 6 உதாரணம் மட்டும் பார்த்துருவோம். என்னென்னு பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் உதாரணத்தில் இப்போ 2 சகோதரர்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அடுத்த டியூஸ்டேங்குமோ சரியாயிருவாங்க. ஆனால் என்ன ஆயிருக்கும், அதை வெறுப்பு அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ வெறுப்புன்னு கொண்டு வரும். நம்ம எப்படி தைரியமாக என்ன சொல்லணும்னா, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உன் சத்துருக்களையும் நீ ஸ்நேகின்னு அந்த வார்த்தையை நம்ம மனசில் வச்சுட்டு அன்புங்கிற பட்டயத்தை அவனுக்கு எதிராக கொண்டு போய் நம்ம நிற்கணும். நான் இது வெறுப்புனா எடுத்துக்க மாட்டேன், அன்புன்னா என் சகோதரன் நான் ஸ்நேகிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போய் நிற்கணும். செகண்ட் உதாரணம் என்னன்னு பார்க்கும்போது கோபத்தை கொண்டு வருவான். கோபத்தை சும்மாவே கொண்டு வருவோம் நமக்கு. அப்போ அந்த கோபத்தை கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பொறுமைங்கிற பட்டயத்தை அவனுக்கு எடுத்துட்டு போய் நிற்கணும்னு பார்க்குறோம். அப்படி இப்போ நம்ம அப்படி எடுத்துட்டு போய் நிற்கணும்னா நம்ம லிட்டரலாக சண்டை போறது இல்லை, அந்த சிந்தை நமக்குள்ளேயே தான் கொண்டு வருவான். அப்போ நம்ம அதை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். சில சமயம் இந்த ஹெரால்ட் மேகசின்ல பிரதர் எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உள்ளார்ந்த பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ஹிடன் சின்ஸ்ன்னு இருக்கும் நமக்குள்ள. அந்த பாவங்களை நமக்கு முன்னாடி கொண்டு நீ அதை டெம்ப்ட் பண்ணுவான். அந்த சிந்தையை மூட்டி நீ இப்படி இருக்கிற, நீயே ஒரு பாவி அப்படின்னு நம்மளை தூணும் போது நம்ம நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வீக்காக தான் இருப்போம். ஸோ நம்ம ஆனாலும் அது விழுகாம என் தேவன் என் கூட இருக்காங்க, அவருக்கு நான் பயந்து இருப்பேன், அவர் என்னை பார்த்துட்டு இருக்காங்கிற அந்த ஒரு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அப்படி அந்த ஒரு பட்டயத்தை வச்சு நம்ம போய் நிற்கணும். ஃபோர்த்து பார்க்கும்போது சில சமயம் நமக்கே ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வந்துடுவோம். நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா, நம்ம இதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு நம்ம தகுதியா அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வரும்போது என்னால் இது முடியுமா, இந்த போராட்டத்தில் என்னால் சகிக்க முடியுமா, நான் இந்த ஓட்டத்தில் கரெக்டாக ஓடுவேனாங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு கில்ட் கொண்டு வருவோம். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, என் தேவன் எனக்காக அவரோட குமாரனே எனக்காக கொடுத்துருக்காரு, அவரோட ரத்தத்தின் மூலம் என்னை சுத்திகரித்து நான் இயேசு மூலம் தகுதியாக்கப்பட்டுட்டேன்.
நீ என்ன அப்படி சொல்றதுன்னு நம்ம அவனே கேட்கணும் கொஸ்டின். அப்படி நம்ம பட்டயத்தை எடுத்துட்டு போய் நிற்கணும். அதான் பிலிப்பியர் 4:13 பார்க்கும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, சில சமயம் நமக்கு ஒரு இச்சையான காரியங்கள் இச்சையை கொண்டு வந்து வைப்பான். ஸோ அப்போ அந்த ஒரு அப்படிலாம் நம்ம கொண்டு வந்து நிற்கும்போது நம்ம உடனே தோண்டுவது, அதில் நம்ம விழுந்து விடாதபடி நம்ம வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு ஒன்று தேவன் நம்ம ஆவின் கனி கொடுத்துருக்காரு, இச்சை அடக்கம். அதை நம்ம பட்டயமாக எடுத்துகிட்டு போய் நிற்கணும். அவ்வளோ பெரிய கோலியத்தை ஜெயிச்ச தாவீதே அதில் தோற்று போனாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதில் நம்ம வந்து அப்போ கண்டிப்பாக அதில் அப்போ புது சிருஷ்டியாக நமக்கு அதில் கொண்டு வருவான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம அதை நிற்கணும். யோபு 31:1 பார்க்கும்போது, என் கண்களோட உடன்படிக்கை செய்திருக்கேன், அந்த கண்களை நான் தேவனோட உடன்படிக்கை செஞ்சதுனால நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேங்கிற அந்த தைரியம் இருந்தாலே அவன் போயிடுவான்னு பார்க்கணும். கடைசியாக நமக்குள்ள நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சோதனைகள், ஒரு துன்பங்கள், ஒரு நெருக்கங்கள்லாம் நமக்குள்ள வரும்போது, கண்டிப்பா நமக்கு ஒரு கட்டுப்படுத்த முன்னாடி ஒரு போராட்டங்கள் நமக்குள்ள வரும்போது, சில சமயம் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு தாட் கொண்டு வருவோம். ஏன் தேவனே இப்படி நீ பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தேன், நீங்க எனக்கு ஏன் இவ்வளோ அனுபவிச்சிங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாடுன்னு நமக்கு கொண்டு வரும்போது, அப்படிலாம் நம்ம கொண்டு வருவோம் தாட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஏன், அதாவது தேவனையும் தேவனோட நீதியுமே கொஸ்டின் பண்ற அளவுக்கு நமக்குள்ள தாட்ஸ் கொண்டு வரும்போது, நம்ம வந்து இது தேவன் எனக்கு ஒன்று அனுமதித்தாலே அது கண்டிப்பா என்னோட நன்மைக்காகவே அப்படின்னு, எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற பட்டயத்தை எடுத்துட்டு போய் நிற்கணும். ரோமர் 8:28 பார்க்கும்போது, அன்றியும் அழைக்கப்பட்ட சகலருக்கு இருக்கும், இது நன்மைக்கு எதுவாக நடக்கும் அப்படிங்கிறது வசனமாவே இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். அதாவது எப்படின்னா மாம்சத்துலையும் கொண்டு வருவோம், உலகத்துலையும் கொண்டு வரும். அப்போ இத்தனை நம்ம பார்த்த உதாரணம் என்னன்னா, வேற யாரை வச்சு இல்லை, நம்மளை வச்சு தான், பழைய மனுஷனை வச்சு. இப்போ 2 சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வருதுனாலே பழைய மனுஷன் சொல்லுவான், அவர் ஒருத்தர் நீ அப்படி பேசிட்டு இருக்காரு, நீ சும்மா அன்பு நின்று இருக்கன்னு பழைய மனுஷன் சொல்லுவோம். நீ பட்டயத்தை அவர்கிட்ட யூஸ் பண்ணுவோம், ஏன்ட்டு யூஸ் பண்ணுவேன் பழைய மனுஷன் நம்மகிட்ட கேட்கும்போது, நம்ம அதை அப்படி பழைய மனுஷன் வச்சு நம்மகிட்ட வரும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு எதிரின்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ இதை தான் அவங்க சொல்றாங்க. கடைசியா ஒன்று என்னன்னா, இது வந்து இந்த போராட்டங்கிறது வந்து மரண பரியந்தம் நமக்குள்ள இருக்கும், இன்னைக்கும் நாளைக்கும் முடியாது, கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனாலும் அதுக்கு தான் தேவன் நமக்கு வந்து அதுக்கு நம்ம உடனே சோர்வடைய வேணாம். தேவன் நமக்கு அதுக்கு தான் அவரோட சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு நாள் அதை ஒரு நாள் கழட்டி வச்சுட்டு ஒரு நாள் போட்டுக்கிட்டுலாம் இருக்க வேணாம். ஏன்னா அது கடைசி வரைக்கும், அதான் பிரதர் எப்படி சொல்லுவாங்கன்னா, டு நாட் லெட் அவர் காட் டவுன் அப்படிம்பாங்க. ஒரு நாளும் அந்த வர்க்கத்தை நம்ம கீழே போட்டுற வேண்டாம். அதான் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்க எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அவ்வளோ நம்ம போராட்டத்தோட லெவல் என்னங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு ஹையஸ்ட் போராட்டம் அது. ஆனாலும் தேவன் நமக்கு வந்து அவரோட காட்ஸ் ஆர்மரே நமக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பொருள் நம்ம சோர்வடைய வேணாம். ஒரு கடைசியாக ரீகேப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவன் வந்து எனக்கு அவரை நீ அழைத்து எனக்காக அந்த சத்தியத்தை கொடுத்துருக்காங்க, அந்த சத்தியத்தை நான் கட்சியாக போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த சத்தியத்தின் மூலம் நான் தேவனையும் தேவனுடைய நீதியும் தெரிந்து கொண்டு அதை என் மார்க்கவசமா போடுறேன். இது நிமித்தம் உலகமெங்கிலும் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்னோட பாதரட்சியை தொடுத்துக் கொள்றேன். அப்புறம் அந்த தேவனையும் தேவனுடைய நீதியும் அவரோட சத்தியத்தையும் விசுவாசித்து அந்த விசுவாசம் எனக்கு கேடகத்தை பிடிச்சுக்கொள்றேன். அப்புறம் இப்படி அவரோட நீதியை நான் விசுவாசிக்கிறதுனால அந்த ரட்சிப்பின் புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு ரட்சண்யம் என்னும் தலைசீராக போட்டுக்கொள்றேன். கடைசியாக அந்த ஆவியின் ஜனிப்பிக்கப்படுதல் நடந்து அந்த ஆவியின் பட்டயத்தையும் வாங்கிக்கொள்றேன். எல்லாமே வாங்கிட்டு அந்த நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இது நமக்கு வச்சிருக்க அந்த ஜீவகீடத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு சகோதரர் நேரம் கருதின்னு சொல்லி நான் பேச வேண்டிய பாயிண்ட்ஸையும் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா ரீகேப் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ நானும் நேரம் கருதி என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தோன்னா ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா சகோதரன் வந்து ரீகேப் பண்ணிட்டார். ஸோ மாம்சமாக நம்ம வந்து போராடுவது போவதில்லை. இந்த தீங்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா போராட போகிறோம். ஒரு புதிய சிருஷ்டியாக இருந்து தான் வந்து போராட போகிறோம். இப்போ ஒரு போர் வீரன் எப்படி வந்து இந்த கவசத்தை அணிந்து கொள்வார்கள் என்பதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 நிமிஷம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போர் வீரர்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு போர் வீரனுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த கவசத்தை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, ஆயுதத்தை கொடுப்பாங்க. எல்லாருமே போர் வீரர்களா? 7 மணிக்கு எனக்கு சுகர் வந்துடும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னால் ஓட முடியாது.
ஒரு பேஷண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்க, எக்ஸாம்பிளாக இருக்கேன். என்னை கொண்டு போய் வந்து பார்டரில் நிறுத்தி வச்சுருவாங்களா? எனக்கு 7 மணிக்கு என்ன வந்துடும், டேப்லெட் தேட ஆரம்பிச்சிருவேன். கிடுகிடுன்னு கை காலில் என்ன பண்ணிடும்னா நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு போர் வீரன் என்பதற்கே ஒரு தகுதி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு போர் வீரன் என்பதற்கே ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியுள்ள போர் வீரனுக்கு தான் இந்த கவசத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படி என்றால் முதல்ல நம்ம என்ன வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் கிரவுண்டில் நம்ம வந்து முதல்ல ஒரு கிறிஸ்துவின் சிலுவை போர் வீரர்களாக இருக்க வேண்டும். அப்படி யார் சிலுவின் போர் வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கவசம். அப்போ சிலுவின் போர் வீரர்களாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக, அதாவது 6th வால்யூம்லேருந்து எடுத்திருக்கிறேன். ஒரு பாயிண்ட்ஸ் அழகாக கொடுத்துருக்கிறார். முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு போர் வீரன் யார் அப்படின்னா, யார் தேவனுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கிறார்களோ அவர்கள் தான் போர் வீரர், கிறிஸ்தவன். அடுத்தது, அவங்களுக்கு அன்றாடம் ஒரு உடல் பயிற்சி தேவைப்படுது. அவங்க ஓடுற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஓட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிலிட்ரியில் இருக்கிற மேனை ஓட சொன்னார்னா அவர் கிடுக்கடி இந்த மலையை ஏறிட்டு வந்துடுவார். நம்மளே ஓட சொன்னார் என்ன இருப்பாங்க, மலை ஏறின பின்னாடி வினோத் பாபருக்கு ஃபோன் பண்ணுவானு, மூச்சு வாங்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இன்னைக்கு மெடிக்கல் அவர் தான், முடியாது நம்மளால. அப்படி என்றால் உடல் பயிற்சி வந்து கட்டாயமாக நமக்கு தேவை. அப்போ உடல் பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார்? அனுதினமும் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், அனுதினமும் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும், அனுதினமும் சத்தியத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய உடல் பயிற்சி. அடுத்தது, சவால்களை என்ன பண்ணோன்னா சகித்தல். இந்த சத்தியத்தில் அநேக விதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை ஒரு போர் வீரன் கட்டாயமாக சோதனைகளை என்ன பண்ணணும்னா சகிக்க வேண்டும். மேற்கொள்ளுன்னு சொல்லலை, என்ன பண்ணணுங்க, சகிக்க வேண்டும். சகிச்சா மட்டும்தான் இந்த பேட்டில் கிரவுண்டில் இருக்க முடியும், இல்லைன்னா வெளியே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்டருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கமாண்டர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணுங்க. நம்மளுடைய கமாண்டர் யாருன்னு பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், வசனம் சொல்லுது, தேவன் சொல்றார், இல்ல தப்பு, இதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆக வேண்டும் என்றால் கமாண்ட் வந்துச்சுன்னா இம்மிடியட்டா என்ன பண்ணணுங்க, கீழ்ப்படிய வேண்டும். கடைசியா பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கிறது. ஒரு போர் வீரன் என்ன பண்ண மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையை, அவருடைய சிந்தனையை சிதற விட மாட்டார். ஏன்னா எதிரியை மட்டும் டார்கெட் வச்சுட்டாருன்னா அந்த எதிரி எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணிடுவார். அதனால அவர் டார்கெட்டை வந்து என்ன பண்ணாருன்னா டிஸ்ட்ராக்ட் ஆக என்ன பண்ண மாட்டாருங்க, விட மாட்டார். அதே மாதிரி ஒரு போர் வீரன், ஒரு கிறிஸ்துவன், தேவனுடைய நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தவர், அவர் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த உலக காரியங்களுக்கு சிக்காமல், இந்த உலகத்துக்கு மாட்டிக்கொள்ளாமல், தவறான போதனைகளை மாட்டிக்கொள்ளாமல், அதாவது சிந்தனையை சிதற விடாமல் சத்தியத்தின் மேல ஒரு கவனமா இருக்க வேண்டும். இவர்கள் தான் போர் வீரர்கள். இவர்கள் தான் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மர் ஆஃப் காடை வந்து தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ள முடியும். அப்படி யார் தரித்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல போராட என்ன பண்ணணும்னா ஓட்டத்தை முடித்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறது 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. சரிங்களா? இப்போ இந்த தீங்கு நாளில் நிறைய தீங்கு கொண்டு வருவான் சாத்தான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஆஃப் காட். இதை போட்டுக்கொண்டு நம்முடைய சத்திய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெயம் கெடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த கலந்தாவையில் கூட கலந்து கொண்ட நம்முடைய 6 இளைய சகோதரர்கள் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இதோட நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்போசியம் கூட நம்ம நிறைவே செய்யலாம். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். தேங்க்யூ பிரதர். ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. அறிவிப்புகளை அறிவிக்க முடியாத அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய காலை செஷன் இதோட நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நம்ம லஞ்ச் பிரேக் போக போகிறோம். பட் லஞ்ச் பிரேக்குக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறோம், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் வந்து நம்ம டைனிங் ஹால் வந்து கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லாரும் முடிச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே வந்து உட்கார வேண்டிய டைம் வந்து 3:30. உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 3:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் முதல்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு 60 பேர் ஃபர்ஸ்ட் அகாமடேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அங்கே போய் இருக்கும்போது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. அதனால் முதல்ல வந்து நம்முடைய சகோதரிகள், குழந்தைகள் அவங்க என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு போயிட்டோம்.
இல்லை ரொம்ப சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மூத்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருங்க. அவங்க போயிட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இங்கே காத்திருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா போய்க்கலாம். அதுக்காக முன்னாடி போனவங்க பூரா ஃபுல்லாக டைம் எடுத்துட வேண்டாம். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா மற்ற சகோதரர்கள் வந்து நம்ம போய் மறுபடியும் நம்ம லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம். ஸோ 3:30க்கு அனைவரும் வந்து நம்முடைய இடத்தில் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.